ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தௌ புனः புனः. ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये. ॐ शान्ति शान्ति शान्तिः. ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. யத்பாவனாதவாபீயம் प्रत्यक्षितिरनामया क्लेशकर्माद्यसंस्पृष्टं तमीशं कञ्चना भजे. श्रीमत्पतञ्जलेस्तस्य पदद्वन्द्वमनिन्दितं वन्दे येन मनः काय वाचां शुद्धिरकार्यसौ. विद्यारत्नं मया लब्धं यत्कृपापारवारिधेः वन्दे तान् विबुधैर्वन्द्यान् वन्दकानन्ददान् गुरून्. श्रीमद्देशिकवग्राब्जान् निशम्याथ विलोड्यताम् पनीन्द्रभनिते काचित् वृत्तिरारभ्यते मया. ॐ अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தோட யோக சுதாகர விருத்தி சதாசிவ பிரம்மேந்திரர் எழுதினது. இதுல 2வது பாதம் சாதனா பாதம். அதுல நேத்து என்ன பார்த்திருக்கோம்? 20வது சூத்திரம், 19வது சூத்திரம் பார்த்து முடிச்சிருக்கோம். யோக சுதாகரத்துல 19வது சூத்திரம் 2வது பாதம். ஆச்சாரியர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாஸ்ட் சூத்திரத்துல பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, குணத்தோட பரிணாமத்தை பாத்தீங்கன்னா சொல்லியாச்சு. குணத்தோட பரிணாமம், இதை நல்லா புரிஞ்சுக்கணும். பரிணாமம்னாவே என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பால் தயிரா பரிணமிக்கிற மாதிரி இல்லை. இதை பத்தின விசாரம்னா பின்னாடி வரப்போகுது. பிரம்மசூத்திரத்துல இருக்கு, நிறைய இடத்துல விசாரம் இருக்கு. இங்கேயே நம்ம வியாச சூத்திரத்துல, இது வியாச பாஷ்யத்துல அடுத்த சூத்திரத்தையே பார்க்க போறோம். பரிணாமம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொத்தம் 4 அவித்யா 4 விதங்களா பரிணமிக்குது. என்னென்ன விதங்கள்? விசேஷ, அவிசேஷ, லிங்க மாத்திர, அலிங்காணி. இந்த 4. விசேஷம்னா என்ன? முதல்ல இருந்து வாங்க. அலிங்கம், லிங்கம், அவிசேஷம், விசேஷம். ரிட்டன் எடுத்துங்க. அவித்யான்னு சொல்லக்கூடிய திரிகுணாத்மிகா மாயா இருக்கு பாத்தீங்களா? அந்த மாயா பாத்தீங்கன்னா அலிங்கம்னு பேர். அதுக்கு என்ன பேரு? அலிங்கம். அலிங்கம்னு என்ன அர்த்தம்? அடையாளம் இல்லாதது. விதைய போட்டிருந்தீங்க அப்படின்னா பூமிக்குள்ளார என்ன விதை இருக்குன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுமா?
பூமிக்கு உள்ளார இருக்கிற விதைய பீஜத்தை நம்ம என்ன பண்ண முடியாது, ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அப்ப அதுதான் வந்து பாத்தீங்கன்னா விதையா இருக்கிறது, இந்த சம்சாரத்துக்கு விதையா இருக்கிறது அவ்யக்தம், மூல பிரகிருதி, மாயா. அது என்னது? அலிங்கம். லிங்கம் இல்லாதது, அடையாளம் இல்லாதது, அதுக்கு பேர். அதுல இருந்து கிரியேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அந்த அலிங்கம் என்னது? பிரதானம் சொல்றோமா? பிரதானத்துக்கு என்ன லட்சணம் சொல்லியிருக்கோம்? பிரதானம் சாமிய அவஸ்தா, குணானாம் சாமிய அவஸ்தா பிரதானஹா. பிரதானம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா 3 குணங்கள் வந்து பாத்தீங்கன்னா சமத்தன்மையில இருந்துச்சுன்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கிரியேஷன் இல்லாத அவஸ்தை, பிரதானம்னு பேர். நமக்கு டீப் ஸ்லீப்ல இருக்கிற மாதிரியே இந்த கிரியேஷனுக்கு முன்னாடி அது இருந்துச்சு. இதெல்லாம் நான் பேக்ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா வியாச சூத்திரம் வந்து அடுத்த சூத்திரமே 23வது சூத்திரம் ஆரம்பிக்க போறேன். 22 வரைக்கும் வியாச பகவானோட இது முடிச்சிருக்கோம், கமெண்ட்ரி, பாஷ்யம். அப்ப இதெல்லாம் இப்ப நான் பேக்ரவுண்ட் கிரியேட் பண்றதெல்லாம் அதுக்காக. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல இருக்கும் போதும் இல்ல அப்படின்னா பிரளய காலத்திலையும் சிருஷ்டிக்கு முன்னாடியும் என்ன இருக்கும்? 3 குணங்கள் சாமிய அவஸ்தையில இருக்கும். அப்ப கிரியேஷன் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கிரியேஷன் ஒன்னும் இருக்காது, ஒன்னும் தெரியல. இப்ப நம்ம சொல்றோம்ல, இதேதான் பகவான் என்ன சொல்லுவார்? பகவான் என்ன சொல்லுவார்? பரமாத்மா என்ன, ஈஸ்வரன் என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எப்படி தூக்கத்துல இருக்கும்போது நான் சுகமா இருக்கேன், ஒன்னும் தெரியல அப்படின்னு நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ, அதே மாதிரி கிரியேஷனுக்கு முன்னாடி பகவான் என்ன சொல்லுவார்? எப்படிங்க இருந்தீங்க கிரியேஷனுக்கு முன்னாடி, எப்படி இருந்தீங்க அப்படின்னு ஒரு இன்டர்வியூ போய் பண்றோன்னு வச்சுங்க பகவான்கிட்ட. நீங்க எப்படி இருந்தீங்க தூக்கம் இந்த கிரியேஷனுக்கு முன்னாடி அப்படின்னு கேட்டா, நம்ம எப்படி தூக்கத்துல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சொல்றோமோ ரீகால் பண்ணி, அதே தான் பகவானும் சொல்லுவார். சுகமா இருந்தோம் பாப்போ, ஒன்றும் தெரியல அப்படின்வார். ஏன்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரியேஷனே நடக்கல, மாயா என்னவா இருந்துச்சு? திரிகுணாத்மிகா மாயா ஈக்குவலா இருந்துச்சு. அப்போ அங்க ஒண்ணுமே இல்லை, அடையாளமே இல்லை. அதுக்கு பேர் அலிங்கம்னு பேர். பிரதானத்துக்கு தான் அலிங்கம்னு பேர். அதுக்கப்புறம் வந்து அலிங்கத்திலிருந்து என்ன வந்துச்சு அப்படின்னா 2 ஐட்டம் நம்ம சொல்லுவோம். என்ன வந்துச்சு? குழந்தை பிறந்தோடனே வந்து பாத்தீங்கன்னா குழந்தைய தூக்கி பார்ப்பாங்க, என்ன லிங்கம் அப்படின்னு பார்ப்பாங்க, ஆனா பெண்ணா அப்படின்னு. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா லிங்கம் எது? நம்ம இருக்கோமா இல்லையா? ஜிந்தா ஹே நெய் ஜிந்தா ஹே பார்க்கணும்னா என்ன இருக்கணும்? மூச்சு இருந்தா ஜிந்தா ஹே, ஆத்மி ஹே. நம்ம சொல்றோம்ல ஆள் உயிரோட இருக்கான். அப்ப ஆள் உயிரோட இருக்கான் அப்படின்றதுக்கு அடையாளம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மூச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்லுங்க? வேற என்ன? கான்சியஸ்னஸ். கான்சியஸ்னஸை எப்படி அறிவீங்க? கான்சியஸ்னஸ் இருக்குன்னு எப்படி அறிவீங்க? புத்தி இருந்தாதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கான்சியஸ்னஸ் வெளிப்படுற இடம் வந்து பாத்தீங்கன்னா புத்தி இருந்தாதான் கான்சியஸ்னஸ் வெளிப்படும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராணனுக்கும் புத்திக்கும் என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா லிங்க மாத்திரம் அப்படின்னு பேரு. பிராணனுக்கும் புத்திக்கும். இதுக்கு இன்னொரு பேர் என்ன இருக்கு சாஸ்திரத்துல அப்படின்னா மகத்தத்துவம் அப்படின்னு பேர். அப்ப கிரியேஷன்ல மாயையிலிருந்து முதல்ல உண்டாகிறது எதுனா மகத்தத்துவம்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா மகத்தத்துவத்துக்குள்ளார எத்தனை 2 ஐட்டம் இருக்கும்? ஒன்று பிராணன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா புத்தி. இதுக்கு என்ன பேர் சொல்றோம் அப்படின்னா லிங்க மாத்திரம், வெறும் லிங்கம் தான் அந்த இடத்துல இருக்கு. இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் போகும்போது லிங்க மாத்திரத்திலிருந்து என்ன வந்துச்சு? அவிசேஷம். அடுத்த கிரியேஷன் என்ன ஆகுது? புத்தி வேக்கப் ஆனதுக்கு பிறகு அதுல இமீடியட்டா உண்டாகிறது என்ன அப்படின்னா அகங்காரம். ஆயிடுச்சா? அகங்காரம் நமக்கு உண்டாகுது. அகங்காரத்துக்கு இன்னொரு மீனிங் என்னது? அபிமானம். அபிமானோ அகங்காரக லட்சணம். இது அபிமானத்துக்கு பேர் தான் அகங்காரம். அந்த அகங்காரம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்த மாத்திரத்துல அதுக்கு அடுத்தது எத்தனை உண்டாகுது? 5 தன்மாத்திரைகள் உண்டாகுது. பஞ்ச சூக்ஷ்ம பூத்தங்கள்னு சொல்ற தன்மாத்திரைகள் உண்டாச்சு. அப்போ அகங்காரம் 1, 5 தன்மாத்திரைகள், மொத்தம் 6 தத்துவத்துக்கு என்ன பேரு? அபிசேஷம்னு பேரு. அதுக்கப்புறம் அந்த 6 தத்துவத்திலிருந்து மொத்தம் 16 விசேஷ தத்துவங்கள் உண்டாச்சு. மொத்தம் 16 ஐட்டத்துக்கு பேரு விசேஷம்னு பேரு. எது விசேஷம் அப்படின்னு கேட்டா பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம்,
பஞ்சமகா பூத்தங்கள், அப்புறம் ஒரு மனசு. மொத்தம் 16 தத்துவங்கள். 3 5 15, அப்புறம் மனசை ஒன்று சேர்த்தீங்கன்னா 16. இல்லைன்னா கர்மேந்திரியம் 5, ஞானேந்திரியம் 5, அப்புறம் 11வது இந்திரியம் மனசு. மனசை வந்து இந்திரியத்துக்கூடயே சேர்த்துங்க, 11 இந்திரியம் ஆயிடும். அப்புறம் பஞ்சமகா பூத்தங்களை சேர்த்தீங்கன்னா 16 தத்துவங்கள் ஆயிடும். அப்ப 16 தத்துவங்கள் விசேஷங்கள் அப்படின்னு பேரு. இவைகள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூல பிரகிருதின்னு சொல்லக்கூடிய பிரதானத்தோட பரிணாமங்கள். அப்ப இந்த மொத்த சிருஷ்டியும் என்னதுன்னு கேட்டீங்கன்னா, திரஷ்டாக்கு அந்நியமா இருக்கிற மொத்த சிருஷ்டியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் இந்த மொத்த ஜெகத்தே வந்து பாத்தீங்கன்னா மாயா மயம். இன்னைக்கு காலையில பார்த்துட்டு இருக்கோம்ல, அதே தான் சுவாமி. அப்போ வந்து பாத்தீங்கன்னா திரஷ்டா எப்படிப்பட்டவன் சுவாமி அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, இன்னைக்கு பாட்டம் 20வது சூத்திரம் ஆரம்பிக்குது. அப்ப மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை சூத்திரம் ஆரம்பிச்சிருக்கோம்? 18 19 வந்து இந்த சொரூபத்தை சொல்ல ஆரம்பிச்சது, திருஷ்யத்தை பத்தி சொல்ல ஆரம்பிச்சது. 19 20 திருஷ்யம். நல்லா தெரிஞ்சுங்க. 18 19 திருஷ்யத்தோட சொரூபம். அதுலயும் 18வது சூத்திரத்தை நீங்க ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 18வது சூத்திரம் இன்னைக்கு காலையில கூட அதே தான் போயிட்டு இருக்கு. பிரகாஷ கிரியா ஸ்திதிசீலம் பூத்தேந்திரியாத்மகம் போக அப்பவர்கார்த்தம் திருஷ்யம். இந்த சம்சாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா சுக துக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். வைராக்கியம் அடைஞ்சிங்கன்னா மோட்சத்தை கொடுத்துரும், கைவல்யத்தை கொடுத்துரும். அதனால அந்த லட்சணத்தை வந்து பார்த்தீங்கன்னா சில லட்சணங்கள் நம்ம இது பண்ணிட்டோம்னா எங்கேயாவது மெமரி இது பண்ணுறதுக்கு அதை பிரயோகிக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 3 குணங்கள் தான் திருஷ்யம். இன்னைக்கு போயிட்டு இருக்குல்ல, ஏபி குணமயர் மாயை. இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பகவத்கீதையில் படிச்சுட்டு இருக்கமே, இந்த மொத்த ஜெகத்தும் மம மாயா துரத்தியா பார்த்தோம்ல. இந்த மொத்த ஜெகத்து என்ன சாமின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா, தைவி ஹேஷா குணமயி மம மாயா துரத்தியா மாமேவ ஏ பிரபத்யந்தே மாயாம் மேதாம் தரந்திதே. அதுக்கு முந்தின ஸ்லோகம் 7வது அத்தியாயத்துல 13 14 12 எடுத்துங்க. 12 13 14 3 ஸ்லோகங்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்க ரெஃபரன்ஸ் போட்டீங்கன்னா 18வது சூத்திரத்துக்கு கரெக்டா வந்துடும். என்ன சொல்லியிருக்கேன்? ஏ சைவ சாத்விகா பாவா ராஜசா தாமசாச்சயே மத்த ஏவேதி தான் வித்தி நத்வகம் தேசு தேமயி அப்படின்னு 7வது அத்தியாயத்துல 12வது ஸ்லோகம் இன்னைக்கு நம்ம காலையில பார்த்துருக்கோம். ராஜசம் தாமசம் சாத்விகம் அப்படின்னு 3 குணங்கள்ல இருந்தது உண்டானதுதான் இந்த லோகத்தில் இருக்கிற எல்லா பதார்த்தங்களும். சர்வம் என்னது? வெறும் திரிகுணாத்மகம். எல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னு பார்த்துருக்கோம். பகவான்கிட்ட இருந்து வந்துச்சு. பகவான் எங்க இருந்து படைக்கிறார்? மாயையில இருந்து படைக்கிறார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பகவான் மாயிலிருந்து இந்த மொத்த ஜெகத்து உண்டாச்சுன்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 13வது ஸ்லோகம் 7:13 பார்த்திருக்கோம். திரிபிர் குணமயைர் பாவைர் ஏபி சர்வமிதம் ஜெகத்து மோகிதம் நாபிஜானாதி மாமேபிய பரமவ்யயம் பார்த்திருக்கோமா? இந்த 3 குணங்களால் வந்து பாத்தீங்கன்னா மோகத்தை அடைந்ததாக இந்த மொத்த ஜெகத்தும் இருக்கு. மொத்த ஜெகத்து எதுல மோகத்தை அடைஞ்சிருக்கு? இந்த 3 குணங்களால். எப்படி? 3 குணங்கள் தான் கண்ணுக்கு தெரியாத சுவாமி அப்படின்னா அதுல இருந்து உண்டான பாவங்களால், பதார்த்தங்களால். இந்த மொத்த ஜெகத்து வந்து பாத்தீங்கன்னா திரிகுணாத்மிக 3 குணங்கள்ல இருந்து தான் உண்டானது. எதெல்லாம் உண்டாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பூத்தேந்திரியாத்மகம் திருஷ்யம். 2வது லட்சணம் வந்துடும். 18ல 2 வந்துடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பூத்தேந்திரிய ஆத்மகம்னா பஞ்சபூத்தங்கள். இந்த மொத்த ஜெகத்தும் பஞ்சபூத்தம். இந்த தேகம் பஞ்சபூத்தம், எல்லாத்தோட தேகமும் பஞ்சபூத்தம், மொத்த வஸ்துக்களும் பஞ்சபூத்தம், வேற எதுவும் இல்லை. பாஞ்ச பௌத்திகம் தான் இந்த மொத்த ஜெகத்தும். அப்புறம் இந்த தேகத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா தேகத்துக்குள்ளார என்ன இருக்கு? இந்திரியங்கள். கர்மேந்திரியம் 5, ஞானேந்திரியம் 5, அப்புறம் அந்தக்கரணம், மனசு எல்லாத்தையும் சேர்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரியம் ஆயிடும். இவைகளும் திருஷ்யம்தான். வெளியில இருக்கிற பஞ்சபூத்தங்களும் திருஷ்யம்தான். அப்ப மந்திரம் கிளியரா இருக்கு பாருங்க. திரிபேர் குணமயைர் பாவை ஏ சர்வமிதம் ஜெகத்து. மொத்த ஜெகத்து வந்து பார்த்தீங்கன்னா மாயாமயம். கரெக்டா கீதையும் இந்த யோக சூத்திரமும் கரெக்டா லிங்க் ஆகும். மோகிதம் நாபிஜானாதி, ஆத்மாவை அறியறதே இல்லை. ஏன்? இந்த 3 குணங்களுடைய பதார்த்தங்கள் எல்லாத்தையும் மறைச்சிருக்கு. மறைச்சிட்டு என்ன பண்ணுது?
18வது சூத்திரத்துல 3வது லட்சணம் என்னது? போக அபவர்கார்த்தம் திருஷ்யம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மோகத்தை உண்டு பண்ணி மயங்கி போய் கிடக்கிறோம். சுகம் துக்கம் சுகம் துக்கம் சுகம் துக்கம் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்ப யாருக்கு வைராக்கியம் வருதோ அப்ப என்ன ஆகும்? அம்மா என்ன பண்ணுவாங்க? மோட்சத்தை கொடுத்துருவாங்க. இவ்வளவுதான். இதான் ஜெகத்துல. அது அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார வந்து பாத்தீங்கன்னா வைராக்கியம் அடையிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7:14 இன்னைக்கு பார்த்தோம்ல, தெய்வீ ஹேஷா குணமயி மம மாயா துரத்தியா. இந்த ஆத்மாவை டிபெண்ட் பண்ணி ஆத்மாவை சார்ந்து இருக்கிற அந்த மாயா இருக்கே, அதை கடந்து போறது ரொம்ப கஷ்டம். அப்ப என்ன பண்ணணும் சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வரனையே சரணாகதி பண்ணணும். நான் இன்னைக்கு காலையில உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? ஈஸ்வரனை சரணாகதி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஈஸ்வரன் என்னவா இருக்காரு நம்ம பார்த்திருக்கோம். உள்ள ஆத்மாவா இருக்கார். தேகத்துல ஆத்மாவா நான் இருக்கார். அப்ப என்ன பண்ணணும்? பாக்கியமா இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்காம அந்தர்முகமா திரும்பி தான் 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 உள்ள இருக்கிற ஆத்மாவை பார்க்கறது தான் சரணாகதி பண்றது அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். அப்படி யார் பார்க்கிறானோ அவர்களை வந்து பாத்தீங்கன்னா சரணாகதி பண்றவங்க, ஆத்மாவையே சரணாகதி பண்றவங்களை என்ன பண்றாங்க? இந்த மாயையை கடந்து செல்கிறார்கள் சொல்லியாரு. இதை 3த்தையும் இங்க பாருங்க. இன்னைக்கு பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்குது. இன்னைக்கு பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா 20வது சூத்திரம். 20வது சூத்திரத்துல என்ன பண்றார்? இதுவரைக்கும் 2 சூத்திரத்துல திருஷ்யத்தோட சுரூபம் சொன்னார். இப்ப வந்து பாத்தீங்கன்னா திரஷ்டாவோட சுரூபத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். ஒரு அவதாரிக்கா சதாசிவ பிரமேந்திரர் எழுதுறாரு பாருங்க. இத்தம் ஹேயம் திருஷ்யம் பிரதமம் நிரூபிய. இத்தம்னா இந்த பிரகாரமா, இந்த முறையில ஹேயம் திருஷ்யம். நம்ம எதை தியாகம் பண்ணணும்? திருஷ்யத்தை. ஹேயம்னா என்ன அர்த்தம்? சம்சாரம், தியாகம் செய்யத்தக்கது. நம்ம எதையாவது தியாகம் பண்ணணும்னா எதை தியாகம் பண்ணணும் சுவாமி அப்படின்னா, பகவான் வந்து ரமண பகவான் வந்து ஒரு அருமையான இது சொல்லுவார். சன்னியாசம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்கறதுக்கு அவர் சொல்லுவார், தன்னை பிடிச்சுக்கிட்டு தனக்கு அந்நியமா இருக்கிறதெல்லாம் விடுறதுதான் சன்னியாசம். என்ன வார்த்தை பாருங்க, ரொம்ப சிம்பிள். சன்னியாசம்ன்றது வேற இதெல்லாம் ரொம்ப போட்டு கச்சா பச்சாலாம் பண்ணிக்காதீங்க. சன்னியாசம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டா, தன்னை பிடிச்சுக்கிட்டு தனக்கு அந்நியமா இருக்கிறது. தனக்கு அந்நியமா இதெல்லாம் இருக்கு திருஷ்யம். திரஷ்டா கண்ணியமா இருக்கிறது திருஷ்யம். அப்ப சந்நியாசம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யத்தை விடுறதுதான் சந்நியாசம். அந்த தியாகம்ன்றது எதுன்னு கேட்டீங்கன்னா, ஹேயம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹேயம்னா தியாஜ்யம்னு அர்த்தம். தியாகம் செய்யத்தக்கது எது அப்படின்னா திருஷ்யம். ஹேயம் திருஷ்யம். ஹேயம்னாவே என்ன அர்த்தம்? திருஷ்யம். எதெல்லாம் பார்க்கப்படுறதா இருக்கோ அதெல்லாத்தையும் தியாகம் பண்ணணும். இது இல்லை, இது பொய், இது பொய், இது பொய், இது பொய், இது பொய். வெளியில வந்து சன்னியாசி வேஷம் போட்டுக்கிட்டு காவி வஸ்திரம் போட்டிருக்கோம். எதுக்கு அப்படின்னா அந்த நேர்த்தியை பண்றதுக்காக தான் காவி போடுறோம். தியாகம் தான் வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசம்ன்றதுக்கு அர்த்தம் தியாகம். எதை தியாகம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருஷ்யத்தை எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும். அப்ப அந்த திருஷ்யத்தை பத்தி வந்து பாத்தீங்கன்னா 2 சூத்திரங்கள்ல 18, 19 சொல்லி முடிச்சுட்டு பிரதமம் நிரூபியனா முதல்ல 2 சூத்திரத்து மூலமா திருஷ்யத்தை நிரூபணம் பண்ணிட்டு, கூட வந்து பாத்தீங்கன்னா உபாதேயம் திரஷ்டாரம். எதை கிரகணம் பண்ணணும்? திருஷ்யத்தை விட்டுட்டு எதை கிரகணம் பண்ணணும்? இங்க நிறைய பேர் என்ன பண்ணிட்டான்னு தெரியுங்களா? திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டான். வீட்டை விட்டு வந்து ரோட்ல உட்காந்துட்டு எதை பிடிக்கிறதுன்னு தெரியல. நிறைய பேருக்கு தெரியல. ஏன்னா குருநாதர் இல்லை, சாஸ்திரம் இல்லை. ஒரு சாஸ்திரமும் ஒரு குருநாதரும் இருந்து நீ எதை பிடிக்கணும்னு காட்டி கொடுத்தாதான் அதை பிடிச்சுக்க முடியும். இங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தான் தோன்றி தெரியுங்களா? தான் தோன்றி மலைன்னு ஒரு இடத்துல இருக்க. எங்க இருக்கு தான் தோன்றி மலை? அருமையான மலை. திருச்சியில இருக்கு தான் தோன்றி மலை. இங்க இருக்கவங்க எல்லாருமே தான் தோன்றிட்டு என்ன அர்த்தம்? தானே உண்டானவங்க, சுயம்பு. ஊர்ல ஏகப்பட்ட பேர் வந்து பாத்தீங்கன்னா, அது தமிழ்நாட்டுல ரொம்ப ஸ்பெஷல். தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா சாமியாரும் தான் தோன்றியா இருக்காங்க. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுயம்புவாவே இருக்காங்க. குருநாதர்கிட்டே போறதில்லை. அப்ப குருநாதர்கிட்ட போகல அப்படின்னா தியாகம் பண்ணிட்டீங்க. எதை பிடிக்கிறது? ஆலம்பனம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்லை அப்படின்னா விட்டு எதையே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நான் பார்ப்பேன், எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ரோட்லயே அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதை பிடிக்கிறதுன்னு தெரியல. நான் சன்னியாசிகள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா வந்து பாக்குற தன்மை என்னன்னா, விட்டேத்தி ஆயிட்டாங்க. ஏன் விட்டேத்தி ஆயிட்டாங்கன்னா, பிடிக்கிறதுக்கு ஆலம்பனம் இல்லை. அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல சாஸ்திரத்தை பிடிக்கணும், குருவை பிடிக்கணும்.
அதுக்கப்புறம் மெதுவா குருநாதர் சொல்லி 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 எதை சொல்லுவார்? திரஷ்டா 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 திரஷ்டா, இது திருஷ்யம் இது திருஷ்யம் அப்படின்ட்டு திருஷ்யத்தெல்லாம் விட சொல்லி எதை பிடிக்கணும்? திரஷ்டாவையே பிடிக்கணும். அந்த திரஷ்டாவை தான் இங்க சொல்லுது, நிரூபிய உபாதேயம் திரஷ்டாரம். உபாதேயம்னா கிரகணம்னு அர்த்தம். உன்னை விடணும், திருஷ்யத்தை எல்லாத்தையும் விடணும், அப்புறம் கிரகணம் பண்ணணும். எதை பிடிக்கணும்? திரஷ்டாவை பிடிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக நிரூபயுதுமாக இந்த திரஷ்டாவை வந்து பாத்தீங்கன்னா நிரூபணம் பண்றதுக்காக இந்த 20வது சூத்திரத்தை பதஞ்சலி முனிவர் சொல்கின்றார். என்னது 20வது சூத்திரம்? அருமையான சூத்திரம். ஆத்மாவோட லட்சணம். ஆத்மான்னு சொல்லலாம், இல்லைன்னா திரஷ்டான்னு சொல்லலாம். வந்துருங்க. திரஷ்டா திருஷி மாத்திரஹா, திரஷ்டா திருஷி மாத்திரஹா, சுத்தோபி பிரத்யயானுபஷ்யஹ, சுத்தோபி பிரத்யயானுபஷ்யஹ, திரஷ்டா திருஷி மாத்திரஹா, சுத்தோபி பிரத்யயானுபஷ்யஹ, திரஷ்டா திருஷி மாத்திரஹா, சுத்தோபி பிரத்யயானுபஷ்யஹ. ஆயிடுச்சு. திரஷ்டா திருஷி மாத்திரஹா. திரஷ்டா எப்படிப்பட்டவன்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரஷ்டா வெறும் வெறும் திருக் சுவாவம். திருக்குன்னு அர்த்தம் பார்வை, உணர்வு, அறிவு. வெறும் அறிவு மாத்திரமானவன், சைத்தன்ய மாத்திரமானவன். சைத்தன்யனா உணர்வு, உணர்வா இருக்கிறவன், வெறும் அறிவா இருக்கிறவன். இந்த அறிவுக்கு அந்நியமா உணர்வுக்கு அந்நியமா திரஷ்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு பர்சனாலிட்டி இல்லை. ஆத்மானாவே என்ன அர்த்தம்? இந்த லட்சணத்தை எப்பவே புரிஞ்சுக்கணும். திரஷ்டா திருஷி மாத்திர. ஆத்மா சைத்தன்ய மாத்திரம். ஆத்மா என்னது? சைத்தன்ய மாத்திரம். அதான் வேற ஃபார்ம்ல சொல்லியிருக்கு. ஆத்மா சைத்தன்ய மாத்திரம். ஆத்மா என்பது உணர்வானது, அறிவே வடிவானது. அதுதான் இங்க லட்சணம். திரஷ்டா திருஷி மாத்திரகன்னு சொல்லியிருக்கு. மாத்திரகன்னு சொல்லியிருக்கு. மாத்திரன்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? மட்டும். ஆத்மான்னு சொல்லக்கூடிய திரஷ்டா வெறும் சைத்தன்ய மாத்திரம், வெறும் சைத்தன்யம் மட்டும்தான். ஏன் சுவாமி? அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த அவயவங்களும் இல்லை. ஏன்? நம்ம பார்த்திருக்கோம் போன சூத்திரத்துக்கு முந்தின சூத்திரத்துல 18வது சூத்திரத்துல பூத்தேந்திரியாத்மகம் திருஷ்யம். பூத்தேந்திரியாத்மகம் திருஷ்யம். உங்களோட இந்திரியங்கள் எல்லாம் புத்தி, அகங்காரம், சித்தம், மனசு, அந்த கரணம் ஆயிடுது. அதுக்கப்புறம் 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், மகத்தத்துவத்துக்குள்ளார எதை போட்டீங்க? பிராணனையும் போட்டீங்க. அப்ப இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருஷ்யம்னு சொல்லியிருக்கோம். வெளியில இருக்கிற பஞ்சபூத்தங்கள், இந்த மொத்த பிரபஞ்சமும் பஞ்சபூத்தம். அப்ப எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டோம்? திருஷ்ய கோட்டியில கொண்டு வந்தாச்சு. அப்ப திரஷ்டா என்னவா இருப்பான் அப்படின்னா, பார்க்கிறவன் வெறும் பார்வை மாத்திரம். பார்க்கிறவன் எப்படிப்பட்டவன்? வெறும் பார்வை மாத்திரம். மலையாளத்துல பார்வை இருக்கா? பார்வை இருக்கா? ஆமா, தர்ஷன இல்ல. மலையாளத்துல என்ன சொல்லுவீங்க? பார்வைக்கு பார்க்கிறவன் பார்வை, விஷன். விஷன் விஷனுக்கு என்ன சொல்லுவீங்க மலையாளத்துல? காய்ச்சா? நோக்கு, நோக்குதல். ஆஹா, சரி சரி சரி. அவங்க அறகுறை இது இவங்களுக்கு கரெக்ஷன் பண்ணாங்க. சரி, பார்வைன்னு வச்சுக்க. பார்வைன்னு என்ன அர்த்தம்? அந்த சக்தி, பார்க்கிற சக்தி, சைத்தன்யம், வேற எதுவும் இல்லை. சைத்தன்யம், உணர்வு, அறிவு, இது மட்டும்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்க்கிறவனோட லட்சணம். அதுக்கப்புறம் ஆனா சாமி நமக்கு அப்படி இல்லையே சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சூத்திரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஞாபகப்படுத்தணும். முதல் சூத்திரம் என்னது? அத யோகானு சாசனம். 2வது சூத்திரம் என்னது? யோக சூத்திரத்துல 2வது சூத்திரம் யோக சித்த விருத்தி நிரோதா. யோக சித்த விருத்தி நிரோதம்னு என்ன அர்த்தம்? எல்லா சித்த விருத்திகளையும் நிரோதம் பண்ணுனா அதுக்கு பேர் தான் யோகம். சரி, யோகத்தை ஒருத்தன் அடைஞ்சானா என்ன ஆகும்? எல்லா சித்த விருத்திகளும் நிரோதமாச்சுன்னா என்ன ஆகும்? ததா திரஷ்டுகு சொரூபே அவஸ்தானம். சிம்பிள். அப்ப வந்து பாத்தீங்கன்னா விற்த்திகள் எல்லாத்தையும் நிரோதம் பண்ணினீங்க அப்படின்னா தானுல சைத்தன்யத்துல மட்டும் நிலை பெறுகின்றான். யோகி வந்து பாத்தீங்கன்னா தானா நிற்கின்றான். அதுக்கு பேர் தான் ஆத்மஸ்வரூப அவஸ்தானம்னு பேர் வேதாந்தத்துல.
அப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஆனா அடுத்த சூத்திரம் என்ன சொல்லிச்சு தெரியுங்களா? 3வது சூத்திரம் ததா திருஷ்டிகு ஸ்வரூபே அவஸ்தானம். விருத்தி நிரோதமாச்சுன்னா திரஷ்டாவோட சொரூபம் என்னது? திரஷ்டா திருஷி மாத்திர. திருஷினா என்ன அர்த்தம்? பார்வை மாத்திரம், சைத்தன்ய மாத்திரம். அப்ப விருத்தி நிரோதம் ஆச்சுன்னா திரஷ்டாவோட சொரூபத்திலேயே சைத்தன்யத்திலேயே அவன் என்ன ஆவான்? எஸ்டாப்ளிஷ் ஆயிடுவான். 3வது சூத்திரம் சொல்லிடுச்சு யோக சூத்திரத்துல, முதல் பாதத்துல 3வது சூத்திரம். அப்ப அடுத்த சூத்திரம் என்ன சொல்லிச்சு ஞாபகம் இருக்கா? 4வது சூத்திரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னு கேட்டீங்கன்னா, விருத்தி சாரூபியம் இதரத்திர. அப்ப ஞானி புருஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சதா சைத்தன்யத்திலேயே பார்ப்பவனிடத்திலேயே நிலை பெற்று விடுவான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்க நம்மள மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மெல்லாம் விருத்தி சாரூபியம். இதரத்திரனா மற்றவர்கள் அர்த்தம். மற்றவர்கள் வந்து பாத்தீங்கன்னா யோகத்துல விருத்தி நிரோதம் பண்ணாம இருக்கிற மற்றவங்களோட விஷயத்துல நம்ம எல்லாம் எப்படி இருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய ஆத்மாக்கள்லாம் எப்படி இருக்கு? அந்த விருத்தி உண்டாகுது பாத்தீங்களா, அந்த விருத்திக்கு சமமா அது மாதிரி இருக்கு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா குரோத விருத்தி வந்துச்சுன்னா நான் குரோதி ஆயிடுறேன். காம விருத்தி ஆச்சுன்னா காமி ஆயிடுறேன். கருணா உள்ள வந்துச்சுன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா தயாளுவா கருணாமூர்த்தி ஆயிடுறேன். பக்தி வந்துச்சு, பக்தி விருத்தி வந்துச்சுன்னா நான் பக்தனா ஆயிடுறேன். நல்ல நல்ல வேல்யூஸ் எல்லாம் விருத்திகள்ல வரும்போது நான் ரொம்ப நல்லவன் ஆயிடுறேன். தர்ம விருத்தி வந்துச்சுன்னா நான் தர்மி ஆயிடுறேன். அதர்ம விருத்தி வந்துச்சுன்னா நான் அதர்மி ஆயிடுறேன். அப்ப நான் யாருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கான்சியஸ்னஸ் திரஷ்டா. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னென்ன மாதிரி விருத்திகள் உண்டாகுதோ அந்தந்த விருத்தி ரூபமா நான் மாறிடுறேன். நம்ம எல்லாம் இப்படிதான் மாறிட்டு இருக்கோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் யாரு? மல்டி பர்சனாலிட்டி. நமக்கு சைத்தன்யம் தான் இல்ல. அவர் ரொம்ப மாறிட்டாங்க, முன்னாடி மாதிரி இல்ல. நம்ம சொல்றோம்ல, யாரையா கம்ப்ளைண்ட் பண்றதுன்னா, அவர் முன்னாடி மாதிரி இல்ல சுவாமி, இப்ப வந்து அவர் மாறிட்டாரு. அவர் இல்ல, நம்ம பொழப்பே அப்படிதான். க்ஷணம் க்ஷணம் நம்ம மாறிக்கிட்டே இருக்கிறோம். மனசோட தாட் எந்த மாதிரி இருக்கோ அந்த தாட்டோட சேர்ந்து 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 தாட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம பர்சனாலிட்டி மாறிட்டே இருக்கு. நான் சைத்தன்யம்ன்றதை விட்டுட்டோம். நான் பார்ப்பவன் அப்படின்றத விட்டுட்டு திருஷ்யத்தோட சேர்ந்து சேர்ந்து, திருஷ்யம் எது? எண்ணங்கள் தான் திருஷ்யம், தாட். இந்த தாட்டுக்கு ஏத்த மாதிரி விருத்திக்கு ஏத்த மாதிரி நம்ம பர்சனாலிட்டி மாறிட்டே இருக்கு. அதுதான் இங்க 2வது லைன் சொல்லுது, சுத்தோ அபி. சுத்தோ அப்பின்னு என்னது? நம்ம வாஸ்தவத்துல எல்லாரும் சுத்தம். நம்ம வாஸ்தவத்துல நித்திய சுத்த புத்த முக்த சுவாவம். நம்ம இன்னைக்கு காலைல கூட பாஷிக்கார் சொன்னார்ல, ஆத்மாக்கு லட்சணம் என்னது? நித்திய சுத்த புத்த முக்த சுவாவம். சதா நம்ம நித்திய சுத்தமா இருக்கிறவங்க. அப்படியே இருந்தாலும் கூட, சுத்தமா இருந்தாலும் கூட சகவாச தோஷம், சங்க தோஷம். வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல சொல்லுவாங்க, டே அவனோட சேராதரா, இங்க போ, கண்ட கண்ட சகவாசம்லாம் உனக்கு இருக்குடா அப்படின்னு. ரொம்ப சகவாச தோஷம் உனக்கு வந்துருச்சு அப்படின்னு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா யாரோட சேர்றோமோ அந்த தோஷம் வந்துருமா? சுத்தமா இருந்தாலும் கண்ணுக்குட்டி வந்து பாத்தீங்கன்னா பன்னிக்குட்டியோட சேர்ந்தா என்ன ஆயிடும்? இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சாக்கடையில விழுந்து கிடக்கும், பசு கண்ணுக்குட்டியும். ஏன்னா சங்க தோஷம். அதே மாதிரி இந்த நான் வந்து பாத்தீங்கன்னா சுத்தம்தான். சுத்தமா இருந்தாலும் கூட, சுத்தோ அபி, சுத்தமா இருந்தாலும் கூட என்ன ஆகுதுன்னா சங்கம் பக்கத்துல எது இருக்கு அப்படின்னா பிரத்யய. பிரத்யம்ன்றதுக்கு அர்த்தம் விருத்திகள்னு அர்த்தம், தாட்ஸ். விருத்தின்னு சொல்லலாம், இல்லைன்னா பிரத்யம் சொல்லலாம். புத்தியில உண்டாகக்கூடிய விருத்திக்கு என்ன பேருனா பிரத்யம்னு பேரு. மனசுல உண்டாச்சுன்னா விருத்தின்னு சொல்லுவோம். மனசுல உண்டாச்சுன்னா விருத்தின்னு பேர். மனசுல உண்டாகிற தாட்டுக்கு எல்லாம் பேரு விருத்தி, விருத்தின்னு காமனா சொல்லுவோம். புத்தியில உண்டாச்சுன்னா அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரத்யன் பேரு. பிரத்யம்னா அறிவுன்னு அர்த்தம், நாலேஜ். புத்தேர் ஞானம். புத்தியில வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த ஞானம் எல்லாம் உண்டாகுதோ, இது மலை, இது வந்து நல்லா இருக்கு, இது நல்லா இல்ல அப்படின்னு ஒவ்வொன்றத்தையா அந்த புத்தியில ஒரு விருத்தி உண்டாகுது இல்ல, அந்த விருத்திக்கு ஏத்த மாதிரி புத்திக்கு பக்கத்துல யாரு ரிஃப்ளெக்ட் ஆகுற அந்த புத்தியில, அந்த புத்தியில அந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் என்ன ஆகுது? நான் அந்த புத்தியில ரிஃப்ளெக்ட் ஆகும் போது அந்த ஒவ்வொரு விருத்தியிலையும் நான் என்ன ஆகிறேன்? ரிஃப்ளெக்ட் ஆகிறேன். எந்த விருத்தி தோன்றினாலும் புத்தியில, அந்த விருத்தியில வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் நானோட ரிஃப்ளெக்ஷன் அதுல உண்டாகுது. அதுல உண்டான மாத்திரத்துல அந்த ரிஃப்ளெக்ஷன் என்ன பண்ணுது? நான் காமி, நான் குரோதி, நான் தர்மி, நான் பாப்பி, நான் புண்ணியாத்மா அப்படின்னு இந்த விருத்திக்கு ஏத்த மாதிரி
பிரத்யய அனுபஷ்யா, பிரத்யானுபஷ்ய, பிரத்யங்கள் எந்த விதமா உண்டாகிட்டே இருக்கோ அந்த விதமாவே நம்ம தொடர்ந்து நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கோம். நான் இப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, ஒரு காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றோம், நம்மளே சிலாகிச்சுக்கிறோம். ஆஹா, நம்மளா சரியான ஆள்ல, நம்ம ஒரே தொடர்ந்து சாஸ்திரமா கேட்டுக்கிட்டு நல்ல நல்ல திங்கிங்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகாந்தமா இருக்கும்போது ஏதாவது தப்பு தப்பான சிந்தனை போச்சுன்னா, அச்சே என்னது இப்படிலாம் சிந்தனை வருதே, தப்பு தப்பா வருதே சுவாமி அப்படின்னு நம்மளை என்ன பண்ணிக்கணும், ஹர்ட் பண்ணிக்கணும். ஐயோ இப்படிலாம் வருதே அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம், ஒவ்வொரு பர்சனாலிட்டி மாறிட்டே இருக்கு. ஒரு சும்மா வெளியில இப்படி போயிட்டு வந்தா நூற்றுக்கணக்கான பர்சனாலிட்டியோட போயிட்டு வெளில வரும்போது வந்துடுறோம். டக்கு 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 முகத்தை மாத்திக்கிட்டே இருக்கும். இந்த தினத்தந்தியில வந்து பார்த்தீங்கன்னா, தினத்தந்தியில எதுலையோ ஒன்று போடுவான், ஒரு கூட சப்ளிமெண்ட்ரி காப்பியில ஒன்று போடுவான், ஒரு சின்ன புக் வரும், பலமுக மன்னன் ஜோ அப்படின்னு. யாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தினத்தந்தி பேப்பர்ல நினைக்கிறேன். பலமுக மன்னன் ஜோ அப்படின்னு. எனக்கு ரொம்ப சின்ன வயசுல ரொம்ப பிடிக்கும், வருஷக்கணக்கா இப்போ கூட போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன அவனா, ஒரு சின்ன பையன், ஸ்கூல் போற பையன், அவனுக்கு ஒரு அவன் அப்படியா? இல்லை தினகரன் இல்லைம்மா, நான் தினகரன் இல்லை அது நாங்கள் வாங்கவே மாட்டோம், அதெல்லாம் நிஷேத பேப்பர், அதெல்லாம் வாங்க மாட்டோம். தினமலர்ல தான் வரும்னு நினைக்கிறேன். அது சண்டே சப்ளிமெண்ட்ரி காப்பியில் ஏதோ வரும்னு நினைக்கிறேன். ரொம்ப பிடிக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பையன் ஸ்கூல் போயிட்டே இருப்பான், போயிட்டு இருக்கும்போது வரும்போதெல்லாம் அவன் விவகாரம் என்னன்னா, அவனுக்கு ஒரு இது இருக்கும், முகத்தை வந்து ஃபேஸை வந்து சேஞ்ச் பண்ணி காட்டுறது. டக்கு டக்கு டக்குன்னு சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவன் நினைச்ச ரூபத்தெல்லாம் எடுத்துக்கிட்டே இருப்பான். நம்ம யார் தெரியுங்களா? நம்ம தான் நிமிஷமா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒவ்வொரு தாட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பர்சனாலிட்டி என்ன ஆயிட்டு இருக்கு, மாறிட்டே இருக்கு. ஆனா வாஸ்தவத்துல நம்ம பர்சனாலிட்டி என்னது? சுத்தம். நம்ம பர்சனாலிட்டி என்னது? திரஷ்டா திருஷி மாத்திரா, வெறும் சைத்தன்யம், சதா சுத்தமா இருக்கிறவன். எனக்கு எந்த பர்சனாலிட்டியும் இல்லை, நிர்குண நிராகாரம் நான். அப்ப நிர்குண நிராகாரமா நித்திய சுத்த புத்த முக்த சுபாவமா இருந்தாலும் கூட தினமலர்ல நித்திய முக்த சுபாவமா பாருங்க. கூகுள் குரு சொல்லிடுச்சு பாருங்க, நாதபர் மோகனே சொல்லிட்டாரு. இந்த குருநாதருக்கு தெரியாததெல்லாம் கூகுள் குருக்கு வந்து உடனே தெரிஞ்சிருது. சர்ச்சிங் போட்டீங்கன்னா உடனே சொல்லிடுது, இந்த இது வந்து இங்கதான் வந்திருக்கு அப்படின்னு. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, சுத்தமா இருந்தாலும் கூட நம்ம என்ன பண்றோம், தாட்டுக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். பிரத்யய அனுபஷ்ய, புத்தி விருத்தி எந்த விதமா தோன்றுகிறதோ அதுக்கு ஏற்றாறு போன்று அதோட ஒத்த வடிவமா சிமிலரா நம்ம என்ன பண்றோம், பார்க்கின்றோம். விருத்தி சாரூப்பியம் இத்தரத்திரதான் இங்க 2வது லைன்ல இருக்கிறது. அடிச்சா பாஷ்யத்துக்கு வந்து விருத்தி. சதாசிவ பிரமேந்திரன் என்ன எழுதுறாருன்னு பார்ப்போம். திரஷ்டான என்ன மீனிங் சுவாமி? புருஷான்னு எழுதிட்டார். புருஷனா என்ன சுவாமி? ஆத்மாவுக்கு பேர் புருஷன். கீதா ஃபுல்லா உத்தம புருஷன் அப்படின்னு சொல்லுவோம். புருஷன் அப்படின்னு கிருஷ்ணர் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா திரஷ்டான்னு சொல்லலாம், இல்லைன்னா ஆத்மான்னு சொல்லுங்க. ஆயிடுச்சா? ரெண்டும் ஒண்ணுதான். திரஷ்டா, புருஷன், ஆத்மா, இதெல்லாம் வந்து சினானிம்ஸா இருக்கிறது. இது அப்புறம் அவன் எப்படிப்பட்டவன்? திருஷி மாத்திரா. அதிகமா பயன்படுத்துங்க இனிமே. என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்கெல்லாம் ஆத்மான்னு இருக்கோ அங்கெல்லாம் திரஷ்டான்னு பயன்படுத்துங்க. ஏன்னா இந்த ஆத்மான்னு சொல்லும் போதெல்லாம், நான் என்னோட 25 வருஷத்துல இந்த லைஃப்ல 24 வருஷம் ஆச்சு. 24 தத்துவம், 24 வருஷம் ஆயிடுச்சு நான் சன்னியாச ஜீவனத்துக்கு வந்து, வீட்டை விட்டு வெளியே வந்து 24 தத்துவங்கள். நான் எல்லா இடத்துலையும் டிராவல் பண்ணதுல என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை ஒரு ஆப்ஜெக்டாவே படிச்சுட்டு போயாச்சு. வேதாந்தம் ஃபுல்லா நிறைய இடத்துல பிரம்மம், ஏதோ ஒரு பிரம்மம் இருக்கு போல இருக்கு, பிரம்மன்னு ஏதோ ஒன்று இருக்கு போல இருக்கு. அப்புறம் ஆத்மான்னு எங்கேயோ யாரையோ பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஆத்மான்னு ஏதோ ஒன்று இருக்கு போல இருக்கு அப்படின்னு. அதுக்காக தான் நான் என்ன பண்றது, எங்க ஆச்சாரியர் சுவாமி என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயன்படுத்தும் போது ஆத்மான்னு சொல்லி பழகாத, தான் சொல்லி பழகு, நான் சொல்லி பழகு அப்படிங்கிறார். சொல்லும் போதே வந்து பாத்தீங்க அப்படின்னா, யோக சூத்திரம் சொல்லி கொடுக்கும் போதெல்லாம் சொல்லுவார், ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா, நான் வேதாந்தம் படிக்கும் போது நான் சொல்லி பழகு. யோகத்துல படிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா, எங்கெல்லாம் யோகத்துல வந்து ஆத்மான்னு சப்தங்கள்லாம் வருதோ அங்கெல்லாம் திரஷ்டான்னு பயன்படுது. அப்ப திரஷ்டான பார்ப்பவன் யாரு? நான் தான் பார்ப்பவன் நான் தான் அப்படின்னு. அப்ப திரஷ்டான்னு சொல்லக்கூடிய நான், ஆத்மாவோட சொரூபம் என்ன சுவாமி அப்படின்னா, திருஷி மாத்திரா.
திருஷி மாத்திரம்னா என்ன அர்த்தம்? சின்மாத்திரோன்னு அர்த்தம். ஆச்சாரிய சொல்றார் திருஷி மாத்திரம் என்ன அர்த்தம்? சின்மாத்திரம். சின்மாத்திரம்னா என்ன சுவாமி? சைத்தன்யம்னு அர்த்தம். சித்து நம்ம சொல்றோம்ல, சத்து சித்த ஆனந்தம். சத்துன்றது வந்து எக்ஸிஸ்டன்ஸ், சித்துன்றது வந்து பாத்தீங்கன்னா கான்சியஸ்னஸ். அப்ப சைத்தன்யம் சைத்தன்யம்னு புதுசா நிறைய பேர் வேதாந்தம் கேட்பீங்க, அந்த சப்தங்கள்லாம் கேட்கும்போது. சைத்தன்யம் சைத்தன்யம்னு என்ன அர்த்தம்? கான்சியஸ்னஸுக்கு இன்னொரு பேர் தான் சைத்தன்யம். சம்ஸ்கிருதத்துல வந்து சைத்தன்யம் சொல்லுவோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சின்மாத்திரம் சொல்லுவாங்க, சித்துன்னு பேரு. சைத்தன்யத்துக்கு ஷார்ட்டா சொன்னீங்கன்னா சித்து. அப்ப ஆத்மான்னு சொல்லக்கூடிய நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா வெறும் கான்சியஸ்னஸ், வெறும் உணர்வு, பேசிக்கா இருக்கக்கூடிய உணர்வு தான் நான். எந்த உணர்வும் இல்லை, வெறும் உணர்வு. அதனாலதான் சின் மாத்திரகன் போட்டிருக்கு. சின் மாத்திரம் என்னது? ஐயோ வலிக்குதே. வலின்றது ஒரு உணர்வு, வலி இல்லைன்னா வலியில இருக்கிற உணர்வு. ஆஹா சூப்பரா இருக்குல்ல, சூப்பரா இருக்குன்னா அது சுக உணர்வு. அதுல இருக்கக்கூடிய உணர்வு தான் நான். அதுக்கு நாம ரூபம் இல்லை. நம்ம எப்போ உணர்வை எப்படி அறியறோம்? ஏதோ ஒன்றோட சேர்த்து அட்ஜெக்டிவ் போட்டுதான் அறியறோம். நான் கோபமா என்னை வந்து பாத்தீங்கன்னா அறியறேன், உணர்றேன். நான் இப்ப ரொம்ப கோபமா இருக்கேன், நான் இப்ப ரொம்ப காமமா இருக்கேன், நான் இப்ப வந்து கருணையோட உணர்வோட இருக்கேன், நான் இப்ப பக்தி உணர்வோட இருக்கேன், நான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரத்தையோட பாடம் கேட்கிறேன். அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்? அந்த உணர்வோட சேர்த்து மற்ற உணர்வுகளை தான் நம்ம அறியற மொழிய, வெறும் உணர்வுன்றது நமக்கு வந்து தெரியல. வெறும் உணர்வு நான் சின்மாத்திரக. அதான் திருஷி மாத்திரன்றதுக்கு அர்த்தம் என்னது? வெறும் பார்ப்பவன் மட்டும்தான். பிருகதாரண்யம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, தியாயதீவ லேலாயதீவ உபௌலோகம் சஞ்சரனு சமானகசன் உபௌலோகம் சஞ்சரஹா அப்படின்னு ஒரு அருமையான மந்திரம் பிருகதாரண்யத்துல இருக்கிறது. இந்த ஆத்மா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு இருக்கான், ரெண்டு உபௌலோகம், ரெண்டு லோகம் இருக்கான். ஏன்னா மனசு ஒரு லோகம், அந்த கரணம், அதுக்கப்புறம் வெளியில இருக்கிற தேகம், இந்த ரெண்டு லோகம் இருக்கு. இந்த ரெண்டு லோகத்துக்குள்ளார இந்த ஆத்மா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கான்சியஸ்னஸ் என்ன பண்ணுது? டிராவல் இங்க அங்க போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஒரு முதல்ல இருக்குன்னு வச்சுங்களேன், மகர மக்ஷி. அது என்ன பண்ணும்? ஒரு முதல்ல வந்து குரோக்கடைல் என்ன பண்ணும்? ஒரு நதியோட ரெண்டு கரைக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த நான்ற கான்சியஸ்னஸ், ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு பக்கம் ஸ்தூல தேகத்தோட போய் சேருது. ஸ்தூல தேகத்தோட போய் சேரும் போது ஸ்தூல தேகம் பண்ற காரியத்தை எல்லாத்தையும் நான் பண்றேன்னு நினைக்குது. அதுக்கப்புறம் அங்கிருந்து சூக்ஷ்ம தேகத்துக்கு போகும்போது என்ன பண்ணுது? சூக்ஷ்ம தேகம் பண்றது எல்லாத்தையும் நான் சிந்திக்கிறேன், நான் தியானம் பண்றேன், நான் வந்து பாத்தீங்கன்னா அறியறேன் அப்படின்னு மனசோட சேரும்போது நான் சிந்திக்கிறேன், ஆலோசனை பண்றேன். மனசு தியானம் பண்ணும்போது மனசு தியானம் பண்றதை நான் என்ன நினைக்கிறேன்? நான் தியானம் பண்றேன்னு நினைக்கிறேன். புத்தி அறியும் போது நான் அறியறேன், எனக்கு தெரியல அப்படின்னு அபிமானிக்கிறேன். இதே தேகத்துக்கு வரும்போது என்ன பண்ணுது? நான் கையை ஆட்டுறேன், காலை ஆட்டுறேன், நான் நடக்கிறேன், நான் வாக்கிங் பண்றேன், நான் ஜாக்கிங் பண்றேன், நான் வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்றேன், நான் பேசுறேன், நான் சாப்பிட்றேன் அப்படின்னு நானை தூக்கி என்ன பண்ணிட்டோம்? இந்த கர்மங்களோட சேர்த்து பண்ணிட்டேன். ஆனா எப்படிப்பட்டது? சமானகசன். இந்த ஆத்மா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, எதோட சேர்த்தாலும் சேர்ந்துக்குதுங்க. அதான் பெரிய இது. இதுக்கு பர்சனாலிட்டி இல்லை. ஏன்? சுத்தம். எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு காத்து என்ன பண்ணுது? அகர்பத்தியை கொளுத்தி வச்சிங்கன்னா அகர்பத்தியோட ஸ்மெல்லோட சேர்ந்துருது. கிச்சனுக்குள்ளார போச்சு அப்படின்னா அதுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. கிச்சன்ல இருந்து சாம்பார் ஸ்மெல்லோட சேர்ந்துருது, சாம்பாரோட சேர்ந்து சாம்பார் ஸ்மெல்லா வருது. அதே வந்து பூந்தோட்டத்துக்கு போச்சுன்னா அங்கங்க இருக்கிற பூச்செடிக்கு பக்கத்துல போகும்போது அந்தந்த எனக்கு பின்பக்கம் இந்த இதை திறந்தேன் அப்படின்னா செண்பக பூவா இருக்கு. இந்த கதவை திறந்த உடனே செண்பக பூவோட ஸ்மெல் வந்து பாத்தீங்கன்னா வருது. இங்க உள்ள இருந்தா அகர்பத்தி ஸ்மெல்லு, ஜன்னலை ஓபன் பண்ணா செண்பக பூவோட ஸ்மெல்லு. அப்போ ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு ஸ்மெல்லோட இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காத்துக்குன்னு சொந்தமா எந்த பர்சனாலிட்டி இல்லை, ஸ்மெல் இல்லை. அது எதோட சேருதோ அது மயமா ஆகுது. அதே மாதிரி இந்த சைத்தன்யம் சொல்ற கான்சியஸ்னஸ், உணர்வு, அது பேசிக்கா இருக்கிற உணர்வுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த உணர்வு இதுவும் இல்லை, வெறும் உணர்வா இருக்கிறது. அதாவது சின்மாத்திரக. அது என்ன பண்ணுது? எதோட சேருதோ அது மயமா ஆயிடுது. அதான் ப்ராப்ளம். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்? அந்த நான் எனக்கு பர்சனாலிட்டி இல்லை,
இந்த மனசு பக்கத்துல இருக்குல்ல, அதோட சேரும் போதெல்லாம் அது மயமாயிடுது. சரி, நானுக்கு என்ன திருஷ்ய மாத்திரம் சொல்லிட்டீங்க. திருஷ்ய மாத்திரம்னா சின் மாத்திரம், சைத்தன்ய மாத்திரம், வெறும் உணர்வு, வெறும் அறிவு. அது எப்படிப்பட்டது அப்படின்னா ந ஞானாதி தர்மகா. ரொம்ப முக்கியமான லட்சணம் இங்க சொல்லுது. ஞானம்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா தர்ம, அது ஞானம்ன்றது ஆத்மாவோட தர்மம் இல்லை, ஆத்மாவோட தர்மம் இல்லை. இது ரொம்ப முக்கியமானது, முக்கியமான சப்ஜெக்ட். சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோ வேத நிகிதம் குஹாயாம் பரமே வியோமன். மந்திரம் வந்து தைத்திரியத்துல முக்கியமா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு அந்த பிரம்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாக்கு பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்லுது. அங்க வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் 20 பக்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பாஷ்யத்தை எழுதுறார், வரிஞ்சு கட்டிக்கிட்டு எழுதுறார் சங்கரர். ஏன்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க என்னன்னா சத்தியம் ஞானம் அனந்தம்ன்றது ஆத்மாவோட தர்மம்னு நினைச்சுக்கிறாங்க. யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரதானமா வந்து பாத்தீங்கன்னா இவங்க சொல்றாங்க, நம்ம தார்க்கிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க ஞானாதிகரணம் ஆத்மா அப்படின்னு ஒரு லட்சணம் பண்றாங்க. தார்க்கிகர்கள் வந்து தர்க்க சங்கிரகத்தை படிச்சோம் அப்படின்னா தெரியும் ஆத்மாக்கு லட்சணம் என்ன அப்படின்னா, இங்க என்ன லட்சணம்? திரஷ்டா திருஷி மாத்திரா அடிச்சா. நம்ம வந்து பாத்தீங்கன்னா எங்க போனாலும் இதுதான் சைத்தன்யம், ஆத்மாவோட சொரூபம் சைத்தன்யம். சொரூபம் வேற, தர்மம் வேற. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த என்னோட இந்த தேகத்துக்கு மேல நிறைய தர்மங்கள் வந்து வந்து போயிட்டே இருக்கும். ஒரு தர்மம் வரும், ஒரு தர்மம் போகும். முன்னாடி எங்க இருந்தேன் நானு, ரொம்ப வாலிப அவஸ்தையில இருந்தேன், ஒரு தர்மம் அது போயிடுச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வயோதிக, மெதுவா வயோதிக அவஸ்தை வர ஆரம்பிச்சிச்சு, இது ஒரு தர்மம். முன்னாடி கருகருன்னு முடி இருந்துச்சு, அது ஒரு தர்மம். இப்ப வந்து மெதுவா மெதுவா முடியெல்லாம் லைட்டா வந்து பெப்பர், இதுக்கு வந்து பிளாக் சால்ட் அண்ட் பெப்பர், அது மாதிரி மாறிட்டு இருக்கு. தர்மம் மாறி போயிட்டே இருக்கு. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அறிவே இல்லாம இருந்தேன், இப்ப கொஞ்சம் அறிவு வந்த மாதிரி தெரியுது, தர்மம் மாறி இருக்கு. முன்னாடி கருணையே இல்லாம இருந்தேன், இப்ப வந்து கொஞ்சமா கருணை வந்துகிட்டு இருக்கு, தர்மம் மாறிக்கிட்டே இருக்கு. முன்னாடி இருந்தது வேற, இப்ப வேற. அப்ப தர்மம் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறது. அப்ப ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா தர்மம்னு சொல்லலாமான்னு கேட்டீங்கன்னா ஞானம் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவோட தர்மம் இல்லை. ஆத்மாவோட தர்மம் இது இல்ல. தார்க்கிகர்கள் சொல்றது என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞானத்தோட அதிகரணம். ஆத்மா வந்து ஞானத்தை சுமந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டான். இந்த ஞானத்துக்கு ஆதார தத்துவம் ஆத்மான்னு சொல்லிட்டான், தப்பா சொல்லிட்டான். ஆத்மா எப்படிப்பட்டது? ஞானத்துக்கு ஆதாரம். ஆதாரம் ஆதேயம்னா என்ன அர்த்தம்? இப்ப நான் வந்து சேர்ல உட்கார்ந்துருக்கேன், என்னோட ஆசனத்துல உட்கார்ந்துருக்கேன், எனக்கு ஆதாரம் எது அப்படின்னா என்னோட ஆசனம் ஆதாரம். அப்ப நான் கொஞ்ச நாள் கழிச்சு கிளாஸ் முடிஞ்சோன்னு என்ன பண்ணுவேன்? எந்திரிச்சு போயிடுவேன். கிளாஸ் ஆரம்பிக்கும் போது திரும்ப அடுத்த கிளாஸ் ஆரம்பிக்கும் போது வந்து உட்காருவேன். அப்ப நான் உட்காரும் போதெல்லாம் இந்த ஆசனம் எனக்கு ஆதாரம் ஆயிடும். நான் எந்திரிச்சு போயிட்டேன் அப்படின்னா சேர் எப்படி இருக்கும்? எம்டி சேர் ஆயிடும், ஆசனம் எம்டி ஆயிடும்ல. அப்ப எனக்கு பரமஹம்சானந்த சுவாமிக்கு ஆதாரம் அவர் உட்கார்ந்து இருக்கிற ஆசனம். அவர் எந்திரிச்சு போனோன்னு ஆசனம் என்ன ஆயிடும்? எம்டி ஆயிடும் தானே? இதே மாதிரி ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா ஞானத்துக்கு ஆதாரம்னு வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன ஆயிடும்? அந்த ஞானம் வந்து பாத்தீங்கன்னா வந்து போற மாதிரி, பரமஹம்சானந்த மாதிரி வந்து போற மாதிரி. அப்ப தர்மமா இருக்கிறது எதுவுமே வந்து போகும். ஒரு தர்மம் வரும், ஒரு தர்மம் போகும். அப்ப ஞானமும் வந்து போகும்னு ஆயிடும். அப்ப என்ன ஆகும்? ஆத்மாட்ட வந்து பாத்தீங்கன்னா சில சமயம் ஞானம் இருக்கும், சில சமயம் ஞானத்துக்கு ஆப்போசிட்டை அஜ்ஞானம் இருக்கும் அப்படின்னு ஆயிடும். அப்போ நல்லா கேர்ஃபுல்லா சொல்றோம், ஆத்மாவோட தர்மம் ஞானம் இல்லை, சைத்தன்யம் இல்லை, உணர்வு இல்லை. அப்ப என்ன அர்த்தம் சொன்னா சைத்தன்யம்னாவே ஆத்மா, சைத்தன்யத்தோட சொரூபம், ஆத்மாவோட சொரூபம் சைத்தன்யம், தர்மம் இல்லை. அப்ப நல்லா புரிஞ்சுங்க, தர்மம்ன்றது வேற, சொரூபம்ன்றது வேற. சொரூபத்துக்கு நான் லட்சணம் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எதை எடுத்தால் எது இருக்காதோ அதுதான் அதனுடைய சொரூபம். ரொம்ப முக்கியமான லட்சணம். நல்லா வந்து பாத்தீங்கன்னா எதையாவது நீங்க நீக்குனீங்கன்னா
அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடாது, வஸ்து இருக்கக்கூடாது. அதுதான் அதனுடைய சொரூபம். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆத்மாவோட சொரூபம் என்ன சுவாமின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா, ஆத்மாவோட சொரூபம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சைத்தன்யம் தான் ஆத்மாவோட சொரூபம். சைத்தன்யத்துக்கு அந்நியமா ஆத்மாவுக்கு சொரூபம் இல்லை. எதை எடுத்துட்டா அது இருக்காதோ அதுதான் அதனுடைய சொரூபம். இப்ப நீங்க சுகர் எடுத்துங்க, ஒயிட் சுகர் எடுத்துங்க. ஒயிட் சுகர்ல இருக்கக்கூடிய இனிப்பை எடுத்துட்டீங்கன்னா, ஸ்வீட்னஸ் எடுத்துட்டீங்கன்னா, ஒயிட் சுகர்னு ஒண்ணு இருக்குமா இருக்காதா? இருக்காது. மிளகால வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரெட் சில்லியில இருக்கக்கூடிய காரத்தை எடுத்துட்டீங்கன்னா என்ன இருக்கும்? மிளகா இருக்குமா? இருக்காது. அக்னியில வந்து பாத்தீங்கன்னா சுடும் தன்மையையும் பிரகாசத்தையும் எடுத்துட்டீங்கன்னா அக்னி இருக்காது. அப்போ எதை எடுத்தால் அந்த வஸ்து இருக்காதோ அதுதான் அதனுடைய சொரூபம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அக்னியில இருக்கக்கூடிய தாகியத்தன்மை, சுட்டெரிக்கிற தன்மையையும் பிரகாசத்தையும் நீக்கிட்டீங்கன்னா அக்னி இருக்காது. அப்ப அக்னியோட சொரூபம் எதுன்னு யாராவது கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? அக்னியோட சொரூபம் அந்த தாகியமும் பிரகாசமும் அப்படின்னு சொல்லணும். சர்க்கரையோட சொரூபம் இனிப்பு, மிளகாயோட சொரூபம் காரம், உப்போட சொரூபம் உப்புத்தன்மை, அந்த சால்ட்னஸ் தான் உப்போட சொரூபம். சொல்றோமா? அதே மாதிரி ஆத்மாவோட சொரூபம் அப்படின்னு கேட்டா ஆத்மாவோட சொரூபம் சைத்தன்யம், வெறும் உணர்வு. அப்ப உணர்வை எடுத்துட்டா ஆத்மான்னு ஒண்ணு இருக்காது. ஆனா தர்மம், அப்ப சொரூபத்துக்கும் தர்மத்துக்கும் என்ன சுவாமி வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தர்மம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மேல இருக்கிறது தர்மம், வந்து வந்து போறது தர்மம், வந்து போறது தர்மம். இந்த நாளுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த சரீரம் வந்து பாத்தீங்கன்னா தர்மம். இந்த சரீரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த 6 விதமான ஷட்விகார பாவங்கள் வந்து போயிட்டே இருக்கு. பால்ய அவஸ்தை வந்துச்சு, யவ்வன அவஸ்தை வந்துச்சு, வயோதிக அவஸ்தை வந்துச்சு, அதுக்கப்புறம் மரணம் வந்துடும். அவஸ்தா பேதங்கள், இதெல்லாம் தர்மங்கள்னு பேர். எந்த தர்மமும் வந்து போறது. ஆனா சொரூபம், சர்க்கரைக்கு என்னைக்காவது சர்க்கரை வந்து என்னைக்காவது வேற மாதிரி இருந்திருக்கா? காரமா இருந்திருக்கா? என்னைக்காவது சுகர் வந்து காரமா இருந்திருக்கா? இல்ல வந்து மிளகா வந்து பாத்தீங்கன்னா ரெட் சில்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னைக்காவது ஸ்வீட்னஸா இருந்திருக்கா? இல்ல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொரூபம் மாறாது, தர்மம் வந்து போறது. அப்ப அதனால ஞானம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா சொரூபமா ஆத்மாக்கு, இல்லைன்னா ஞானம் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவோட தர்மமானு யாராவது கேள்வி கேட்டா என்ன சொல்லணும்? ஆத்மாவோட சொரூபம் சைத்தன்யம், உணர்வு, அறிவு. ஆத்மா வேற, அறிவு வேற இல்லை. ஆத்மாவோட சொரூபமே, பர்சனாலிட்டியே சைத்தன்யம் தான். அதான் தெளிவா சொல்றார், ந ஞானாதி தர்மக்கா. இந்த ஞானம் என்ற தர்மத்தை உடையது ஆத்மா இல்லை, ஞானம்தான் சொரூபம், தர்மம் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் தத் தர்மகத்துவே, ஒருவேளை ஆத்மாவோட தர்மமா திரஷ்டாவோட தர்மமா இந்த சைத்தன்யத்தை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உணர்வையும் அறிவையும் ரெண்டு ஒண்ணுதான், உணர்வு அறிவு ரெண்டு ஒண்ணுதான். இதை வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்யம்னு சொல்றோம். அந்த சைத்தன்யத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா தர்மகத்துவே, அதை தர்மமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? என்ன ப்ராப்ளம் வரும்? தஸ்ய விருத்தி ரூபத்தையா விநாசீலத்வாத். எந்த ஒரு தர்மமா இருந்தாலும் அது என்ன, எப்படிப்பட்டது? விருத்தி ரூபம். விருத்தி ரூபம் அப்படின்னு அர்த்தம் எல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். விருத்தையா பஞ்சதையா பார்த்துருக்கோமா? எல்லாம் நீங்க ஒரு நான் இன்னைக்கு சுகமா இருக்கஞ்சி, எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கஞ்சி, அது என்னது? விருத்தி தான். ஒரே பெயினா இருக்குச்சு, விருத்தி தான். ஒரே டிப்ரெஷனா இருக்கஞ்சி, விருத்தி தான். ரொம்ப அறிவா இருக்கஞ்சி, விருத்தி தான். ரொம்ப காதலோட இருக்கஞ்சி, விருத்தி தான். ரொம்ப பக்தியோட இருக்கஞ்சி, விருத்தி தான். சர்வம் விருத்தி தான், சர்வம் மனையேவ. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா விருத்தி எனக்கு மேல ஆரோப்பம் வந்து போறது உண்மைதானே? விருத்தி வந்துகிட்டே இருக்கா, போயிட்டே இருக்கா ஒவ்வொரு தாட்டும். அப்ப தர்மம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தர்மம், எல்லா தர்மங்களும் என்னன்னு கேட்டீங்கன்னா தஸ்ய விருத்தி ரூபத்தையா, அந்த ஆத்மாவுக்கு மேல அந்த தர்மம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து போகக்கூடிய விருத்தி வடிவாக இருப்பதால் தாட் ரூபத்துல இருக்கு. எல்லா விருத்தியும் தாட்டு தான்.
அந்த விருத்தி ரூபத்துல இருக்கிறதுனால விநாசசாலித்வாத் ஒவ்வொரு தாட்டும் என்ன ஆயிட்டே இருக்கு, நஷ்டமாயிட்டே இருக்கு, நஷ்டமாயிட்டே இருக்கு, நஷ்டமாயிட்டே இருக்கு. ஒரு காலத்துல ரொம்ப பாத்தீங்கன்னா அரகண்டா இருந்தேன், இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இல்ல. அப்ப என்ன ஆயிடுச்சு, அரகண்ட்ன்றது ஒரு தாட்டா இருந்துச்சு, போயிடுச்சு. ரொம்ப கோபக்காரனா இருந்தேன், இப்ப கோபம் போயிடுச்சு. அப்ப என்ன ஆச்சு, நஷ்டமாயிடுச்சு. அப்ப பாத்தீங்கன்னா மேல இருக்கிற இந்த விருத்தி ரூபமா இருக்கிற தர்மங்கள் எல்லா தர்மங்களும் விருத்தி ரூபம். அது எல்லாமே என்ன ஆகும், விநாசசாலித்வாத் நாசத்தை அடைஞ்சு புதுசு புதுசா வேற ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா உபயன் உபநய இருக்கணுமே, உபயன் அப்பநயன் உபநயன் இருக்கணும். உபநய அப்பநய தர்ம உபநய இருக்கணும். சம்ஸ்கிருதத்துல பாத்தீங்கன்னா உபநயன்னு போடணும். அதே மாதிரி தமிழ்லயே உபயன்னு இருக்கு, உபநய அப்பநய உபநயன் அப்பநயன் தர்மோ அப்படின்னு இருக்கணும். ஸ்பெல்லிங் அங்க தப்பா இருக்கு பாத்துங்க. உபநயன் அப்பநயன் தர்மோ. உபநயன் என்ன அர்த்தம், ஸ்வீகாரம் பண்றது. அப்பநயன் என்ன அர்த்தம், நெகேட் பண்றது. நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பர்சனாலிட்டி எல்லாம் சின்ன வயசுல இருந்து பாருங்க, நம்ம பர்சனாலிட்டி எல்லாம் எப்படி இருந்திருக்கு, வருது போகுது, வருது போகுது. ஒவ்வொரு தர்மமா வந்துச்சு, அந்த தர்மம் கொஞ்ச நேரம் இருந்துச்சு போயிடுச்சு, கொஞ்ச நாள் இருந்துச்சு போயிடுச்சு. அப்ப தர்மங்கள் எல்லாம் வருது போகுது, வருது போகுது, விருத்திகள் எல்லாம் வருது போகுது. அப்ப உபநயன் அப்பநயன் தர்மோ விகரோதிஹி தர்மினம். அப்ப பாத்தீங்கன்னா தர்மங்கள் எல்லாம், தர்மத்தை உடையவன்ட்ட இருக்கக்கூடிய தர்மங்கள் எல்லாம் என்ன ஆகுது, வருது போகுது, வருது போகுது. இப்ப நான் தர்மியா இருக்கேன், நான் தர்மியா இருந்தேன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய தர்மங்கள் எல்லாம் வருது போகுது, வருது போகுது. அதனால பாத்தீங்கன்னா அது விநாசசாலியா ஆயிடும், நாசத்தை அடைவதாயிடும். அதே மாதிரி ஆத்மான்ற தர்மிக்கு மேல ஞானம்ன்ற ஒரு தர்மம்னு நம்ம சொன்னோம்னு வச்சுங்க. ஆத்மான்ற தர்மிக்கு மேல ஞானம் என்பது பாத்தீங்கன்னா தர்மமா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஞானம்ன்ற தர்மமும் போகக்கூடியதாயிடும், விகாரத்தை அடைகிறதாயிடும். அதனால பாத்தீங்கன்னா நியாயேன ஆத்மனக இதி நியாயேன ஆத்மனக கௌட்டஸ்தியம். அதுல நடுவுல ஸ்பேஸ் விட்டுருப்பாரு. சம்ஸ்கிருதத்துல இருக்கிறவங்களுக்கு கௌ தனியா இருக்கு, டஸ்தியம் தனியா இருக்கு. கௌட்டஸ்தியம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, யாரு இந்த விதமா இருக்கும்போது ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய ஞானம் வந்து போகும்னு வச்சுங்க. அப்ப ஆத்மாவோட பர்சனாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆத்மனக கௌட்டஸ்தியம் ஹீயதே. ஆத்மாவோட கூட்டஸ்த தன்மை பாத்தீங்கன்னா நஷ்டமாயிடும். ஆத்மாவை நம்ம என்ன பண்ணிருக்கோம், கூட்டஸ்தன்னு சொல்லியிருக்கோம். கூட்டஸ்தன் என்ன அர்த்தம், தன் நிலையிலிருந்து மாறாதது, ஒரே மாதிரி இருக்கிறது. இதுதான் இன்னைக்கு காலையில பாட்டத்துல கீதால என்ன சொல்லியிருக்கோம், நாபிஜானாதி பரம் அவ்யயம். அவ்யயம்ன்ற சப்தம் பார்த்தோம்ல இன்னைக்கு. அவ்யயம் என்ன, ஆத்மாவோட லட்சணத்துல அவ்யயம்னா தேய்வில்லாதது, நாசம் இல்லாதது. அதுதான் ஆத்மாவோட லட்சணம். அப்ப ஆத்மாவோட சொரூபம் பாத்தீங்கன்னா ஞானம் இல்லாம தர்மமா இருக்குன்னு வச்சுங்க. ஆத்மாவோட தர்மமா ஞானம் இருக்கு அப்படின்னா அந்த ஞானம் என்னாகும், போறதா இருக்கு அப்படின்னா ஆத்மா நித்தியமா இருக்காது. ஆத்மா பாத்தீங்கன்னா தேய்வடையக்கூடியதா, வளர்ச்சி அடையக்கூடியதா ஆயிடும். அதனால ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா அது நஷ்டத்தை அடையும். அப்ப தர்மம்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட்டஸ்த தன்மையானது கௌட்டஸ்தியம் பாத்தீங்கன்னா அது தியாகம் பண்ண வேண்டியிருக்கும் ஆத்மால இருக்க லட்சணத்தை. ஆனா யாரும் ஒத்துக்கல. ஆத்மா நித்தியம், ஆத்மா கூட்டஸ்தம் அப்படின்னு நம்ம சொல்றோம். கூட்டஸ்தன் என்னன்னு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? செருப்பு தைக்கிறவன் பாத்தீங்கன்னா ஒரு பேஸ் வச்சிருப்பான்ல, அந்த செருப்பு எல்லாம் தைக்கிறதுக்கு அதை வச்சுதான் டம் டம் டம்னு அடிச்சு கொடுப்பான் நமக்கு. அந்த பேஸுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட்டகான்னு பேரு. கூட்ட இவ திஷ்டதி இது கூட்டஸ்தக. எப்படி பாத்தீங்கன்னா அதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், ஆனா அது சேஞ்சே ஆகாது. கூட்டஸ்தகுக்கு பாத்தீங்கன்னா முக்கியமா நம்ம செப்பல் தைக்கிறது ஈஸியா நம்ம சொல்றேன். பொதுவாக பிளாக் ஸ்மித் பாத்தீங்கன்னா அதான் வச்சிருப்பாங்க. நம்ம எங்கேயாவது இங்க தேடி தேடி பாக்குற பிளாக் ஸ்மித்தே எங்கேயும் காணா இருக்கா, ஒரே ஒரு ஆள் மட்டும் இருக்கா ரமணாசனம் பக்கத்துல. போட்டு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இரும்பெல்லாம் பெரிய பெரிய இரும்பு இதெல்லாம் தயார் பண்றான்னு வச்சுங்களேன். அவன் என்ன பண்ண, பட்டறைன்னு சொல்லுவாங்க, பட்டறையில ஒர்க் ஷாப். அந்த ஒர்க் ஷாப்ல பாத்தீங்கன்னா ஒரு பேஸ் ஒன்று இருக்கும். அந்த பேஸ் எப்படி தெரியுங்களா இருக்கும், நான் பார்த்துருக்கேன்.
வெறும் இரும்பு இதுங்க இவ்வளவு பெரிய தடிமனா இருக்கும், இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் ஒண்ணு வச்சிருப்பான். அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மல் இரும்பை காட்டிலும் வேற மாதிரி, அது சேஞ்சே ஆகாது, ரொம்ப ஸ்ட்ராங். அதுக்கு மேல வச்சுதான் எல்லாத்தையும் போட்டு அடிச்சு 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 வேற வேற விதவிதமா சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பான் எல்லாத்தோட ஃபார்மையும். அந்த இந்த வெல்டிங் பட்டறைன்னு சொல்லுவோம்ல, அந்த என்ன சொல்லுவீங்க, என்ன வெல்டிங் பட்டறைன்னா வெல்டிங் பட்டறை தான். சரி, ஏதோ புரிஞ்சுக்கிறது. அப்ப வந்து அதுல என்ன பண்ணுவான், டோர் பண்றது, அப்புறம் கிரில் பண்றது, இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்ப மத்ததெல்லாம் சேஞ்ச் பண்ணும், ஆனா அந்த பேஸ் மட்டும் என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகவே ஆகாது. அப்ப அந்த பேஸுக்கு தான், சேஞ்ச் ஆகாத பேஸுக்கு தான் பேரு கூட்டகான்னு பேரு. அதே மாதிரி, ஆமா அது லேத் மிஷின். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆத்ம தத்துவம் எப்படிப்பட்டது அப்படின்னா பேஸ் கூட்டஸ்தகான்னு பேரு. கூட்ட இவ திஷ்டதி, சேஞ்சே இல்லாம கூட்ட மாதிரி எது இருக்கோ அதுக்கு மேலதான் எல்லாம் சேஞ்ச் ஆகும், அது சேஞ்சே ஆகாது. அதுக்கு பேர் தான் கூட்டஸ்தக, அதுக்கு பேர் தான் ஆத்மாவோட லட்சணமா கூட்டஸ்தகன்னு சொல்றோம். நான் சொன்னல இன்னைக்கு காலையில, நான் எனக்கு அறிவு தெரிஞ்சதுல இருந்து நான் அப்படியே தான் இருக்கேன். நான்ல ஏதாவது சேஞ்ச் இருக்கு, நீங்க எல்லாம் பாருங்க, ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கா? ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கா? நான்ல ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கா? நான்ல சேஞ்ச் ஆகல. ஆனா ஒரு ஆளுக்கு பரமஹம்சானந்தான்னு ஒரு ஆளுக்கு பேர் வச்சிருக்க பாருங்க, பரமஹம்சானந்தாவே அவன் பேர் இல்லை. சன்னியாசம் கொடுக்கும்போது பேரை மாத்திட்டாங்க. சன்னியாசம் கொடுக்கும்போது இருந்த பேரையே மாத்தி விட்டாங்க. அப்ப இந்த தேகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி மாதிரி இல்லை, இப்ப வேற மாதிரி இருக்கு. எத்தனை சேஞ்ச் ஆயிருக்கு, எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு, டெய்லி சேஞ்ச் ஆயிருக்கு. நான் சோப் போடும் போதெல்லாம் பார்ப்பேன். என்னோட வெயிட் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சோப் போடும் போது தான் தெரியும் எனக்கு என்ன சேஞ்ச் அப்படின்னா. பகவான் எனக்கு கொடுத்துருக்க அனுகிரகம்லாம் பாத்தீங்கன்னா, நீங்கெல்லாம் வந்து பரிணாமத்தெல்லாம் வந்து தேகம் அனித்தியம் இதெல்லாம் நீங்க உங்களுக்கு பார்க்க முடியாது இல்ல. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் வெயிட் லாஸ் வெயிட் கெயின் வந்து நடந்துகிட்டே இருக்கும். 2 நாளுக்கு ஒரு நாளுக்கு ஒரு வாட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நேற்று வந்து கொஞ்சம் லைட்டா வந்து ஃபீவர் சரியில்லை அப்படின்னு படுத்தனா, எனக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் சோப் போடும் போது என்னது சோப் போட்ட மாதிரியே தெரியலையா, பாடி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லீன் ஆன மாதிரி இருக்கும். சோப் போடும் போதே தெரியும், ஆஹா இன்னைக்கு வெயிட் லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு. ஒவ்வொரு சில சமயம் அப்பா பிரிஸ்கா இருக்கே, ரொம்ப நல்லா இருக்கு, சோப் போடும் போது தெரிஞ்சிடும் பாடி நல்லா புஷ்டியா இருக்கு, கொஞ்சம் வெயிட் கெயின் ஆயிருக்கு, நல்லா இருக்கு, ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு. டெய்லி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அப் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், நான்ல அப் அண்ட் டவுன் இல்லை, நான் சதா ஏக்க ரூபத்துல இருக்கு, ஒரே மாதிரி இருக்கு. ஆனா நானுக்கு மேல இருக்கிற இந்த பரமஹம்சானந்தாட்ட இருக்கிற எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு வேளை வந்து பாத்தீங்கன்னா நான் தர்மி, எனக்கு மேல ஞானம்ன்றது தர்மம்னு வச்சுக்கிட்டேன்னு வச்சுங்க. அப்ப ஞானமும் கூட என்ன ஆயிடும், இந்த பாடி மாதிரி இம்ப்ரூவ் ஆகும், குறையும், லாஸ் ஆகும், மேல வரும், இப்படி ஆயிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஒரு நாள் என்ன ஆகும், நஷ்டத்தை அடைஞ்சிரும், செத்து போயிடும் தேகம். அதே மாதிரி ஆயிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, கௌட்டஸ்தியம் ஹீயதே, ஆத்மாவோட கூட்டஸ்த தன்மையானது தியாகம் செய்யப்பட்டதாக ஆகும். அதனால என்ன பண்றோம், ஆத்மாவோட தர்மம் ஞானம் இல்லை, ஆத்மாவோட சொரூபம் ஞானம். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. சத்திய தர்மம் ஞான தர்மம் அப்படின்றது வந்து ஆத்மாவோட லட்சணம் இல்ல, சொரூபம்னு அர்த்தம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அத்தக, ஆகையினால் சுத்தகா, ஆத்மா எப்படிப்பட்டது, சதா சுத்தம். ஞானத்துல ஏதாவது பொல்யூஷன் இருக்கா, இல்ல, எதுவும் இல்ல, வெறும் பிரகாசம், வெறும் அறிவு, வெறும் சைத்தன்யம், அது சுத்தமானது. அது மட்டும் இல்ல, அபரிணாமி, அபரிணாம்யபி, அபரிணாமி அப்பி, அபரிணாமின்னு என்ன அர்த்தம், பரிணாமம் இல்லாதவன். நானுக்கு மேல இருக்கிறதெல்லாம் பரிணாமத்தை அடையுது. எது, தேகம், மனசு, புத்தி, இந்திரியங்கள் எல்லாம் பரிணாமத்தை அடையுது. ஆனா பேஸா இருக்கக்கூடிய நான் பரிணாமத்தை அடையிறதே இல்லை. பிறந்ததுல இருந்து இந்த நான் 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 ஒரே மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதுக்கு முன்னாடி நான் இருந்துச்சு, ஆனா வந்து பாத்தீங்கன்னா தேகம் வந்ததுக்கு பிறகுதான் எனக்கு தெரியுது என்னது நான்ற இது. நான் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரே மாதிரி தான் இருக்கு, ஆனா எனக்கு மேல இருக்கிறதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. அப்ப மாறிக்கிட்டே இருக்கிறதுக்கு பேரு பரிணாமி, மாறாம இருக்கிறது என்னது அபரிணாமி. இந்த ஆத்ம தத்துவம் அபரிணாமியா இருந்தாலும் கூட அபரிணாம்யபி அது என்ன பண்ணுதுன்னா பிரத்யம் பௌத்தம் அனுபஷ்யதி. ஆச்சாரியர் தெளிவா சொல்லிட்டார். பிரத்யம்னா எதை எடுக்கணும், சொல்லிட்டாரு இங்க பௌத்தம்னு போட்டார். புத்தியில இருக்கக்கூடிய தாட்டுக்கு பேரு, புத்தியில உண்டாகக்கூடிய தாட்டுக்கு பேரு
பிரத்யம்னு பேர். பிரத்யம்னா வேற ஒண்ணும் இல்லை சுவாமி, நாலேஜ், அறிவு. நம்மளுடைய எல்லா அறிவும் என்னது? புத்தியில இருக்கிறது தான். புத்தி தாட்டுக்கு பேர் தான், புத்தியில உண்டாகிற தாட்டுக்கு பேர் தான் அறிவுன்னு பேரு, நாலேஜ்னு பேரு. அதுதான் சம்ஸ்கிருதத்துல பிரத்யம்னு யூஸ் பண்ணுவோம். விற்த்தின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மனோவிற்த்திகள். என்னது? மனோவிற்த்திகள். அதே நேரத்துல புத்தியில உண்டாகும் போது பிரத்யம், புத்தியில ஞானம் உண்டாகும். ஞானத்துக்கு இன்னொரு பேர் தான் பிரத்யம்னு பேரு. அப்ப பாத்தீங்க அப்படின்னா பிரத்யம்னு அர்த்தம் பௌத்தம். புத்தியில உண்டாகிறது புத்தே பவம் பௌத்தம். புத்தியில இருக்கிறதுக்கு பேரு பௌத்தம்னு பேரு. அந்த விதமா புத்தியில எந்தெந்த தாட்டு உண்டாகுதோ அந்தந்த தாட்டுக்கு ஏத்த மாதிரி இந்த ஆத்மா பார்க்கப்படுகின்றான். அனுபஷ்யத், பார்க்கப்படுகின்றார். அவர் முன்னாடி நல்லவரா இருந்தார், இப்ப கெட்டு போயிட்டார் அப்படின்றோம். அவரு கெடவும் இல்லை, அவர் நல்லவராகவும் இல்லை. தாட்டு தான் பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? கெட்டு போயிருக்கு. நான் அமிர்த பிந்து உபனிஷத்துல ஒரு மந்திரம் சொல்லியிருக்கேன். நல்ல மந்திரம் பாத்தீங்கன்னா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, மனோஹி த்விவிதம் புரோக்தம் சுத்தம் சா சுத்தமேவச்ச இருக்கா? சுத்தம் காம சங்கல்பம் அசுத்தம் காம சங்கல்பம் சுத்தம் காம விவர்ஜிதம். ஒரு ஆளோட பர்சனாலிட்டின்றது பாத்தீங்கன்னா என்னன்னா, எல்லா ஜீவராசிகளும் சுத்தம் தான். எல்லா ஜீவராசிகளும் ஆத்மாவா இருக்கு, ஆத்மா சுத்தம் தான். ஆனா எது சுவாமி அசுத்தம்? எது பாப்பி புண்ணியாத்மா இதெல்லாம் சொல்றமே, எது சுவாமி அப்படின்னு கேட்டா எது அப்படின்னா மனோஹி த்விவிதம் புரோக்தம். மனசதான் ரெண்டு விதமா பிரிச்சிருக்கோம். மனசுல இருக்கக்கூடிய தாட்டை வச்சுதான் ஒருத்தரை நல்லவர்னு சொல்றோம், கெட்டவர்னு சொல்றோம். அப்ப பாத்தீங்கன்னா மனுஷன் எப்பவுமே ஆத்மா பாத்தீங்கன்னா எப்பவுமே நல்லவன் கெட்டவன் இல்லவே இல்லை. மனசுல இருக்கிற விற்பி பாத்தீங்கன்னா நல்லதா கெட்டதா இருக்கு. அந்த விற்பிக்கு பக்கத்துல இருக்கிற இந்த ஆத்மா சுத்தமா இருக்கிறது, அபரிணாமி, பரிணாமம் இல்லாம இருக்கிறது. அதை நம்ம என்ன பண்றோம்? இந்த விற்பியோட சேர்த்து ஐடென்டிஃபை பண்றோம். நல்லவன் கெட்டவன், பக்தன் தர்மி, புண்ணியாத்மா பாப்பாத்மா, சன்னியாசி கிரகஸ்தன் அப்படின்னு ஒவ்வொரு பர்சனாலிட்டியும் அந்த விற்த்திகளோட சேர்த்து நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். தம் அனுபஷ்யன் அர்த்தம் அந்த புத்தியில இருக்கக்கூடிய அறிவு தாட்டுக்கு ஏத்த மாதிரி, புத்தியில இருக்கக்கூடிய தாட்டுக்கு ஏத்த மாதிரி, புத்தி விற்த்திக்கு ஏத்த மாதிரி அந்த ஆத்மா பார்க்கப்படுகின்றவனா இருக்கின்றான். தம் அனுபஷ்யன் நேத்தது ஆத்மா அபி. அந்த விற்த்திகளுக்கு பாத்தீங்கன்னா அந்த சொரூபம் அது ஆத்மா இல்ல. அந்த விற்த்திகளுக்கு ஆத்மா பாத்தீங்கன்னா சொரூபம் இந்த புருஷன் இல்ல. இருந்தாலும் கூட தது ஆத்மபூத இவ பிரதிபாசத்தை இத்தியர்த்தः. அந்த விற்பி பாத்தீங்கன்னா ஆத்மாவோட சொரூபம் இல்ல. விற்பி வேற, விற்பி திருஷ்யம். எல்லா விற்த்திகளும் திருஷ்யம் தான். அப்போ பாத்தீங்கன்னா இந்த ஆத்மாக்கு இந்த விற்பி, புத்தி விற்பி ந ததாத்மாபி. ந ததாத்மனாப்பி என்ன அர்த்தம்? ஆத்மாவோட சொரூபமா பாத்தீங்கன்னா விற்பி இல்லை, போறது அது. இருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா தது ஆத்மபூத இவ, அந்த விற்த்தியோட சேர்ந்து என்னுடைய ஆத்மாவா நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்? பார்க்கப்படுகின்றேன். அப்ப சுவாமி ரொம்ப நல்லவர் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, சுவாமி நல்லவரும் இல்லை கெட்டவரும் இல்லை. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்? என்னுடைய சொரூபம் இந்த விற்பி இல்லை. ஆனால் நான் விற்த்திய வச்சுக்கிட்டு தான் ஒரு பர்சனை என்ன பண்றோம்? நல்லவர் கெட்டவர் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றோம். அதான் சொல்ற தது ஆத்மபூத இவ பிரதிபாசத்தை இத்தியர்த்தக. பிரதிபாசத்தைனா தோன்றுகிறது, வாஸ்தவத்துல இல்லை. எப்படி பாத்தீங்கன்னா காத்துல அகர்பத்தி ஸ்மெல் இருக்கு, அப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி போனதுக்கு பிறகு பூந்தோட்டத்தோட ஸ்மெல் இருக்கு, அப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி போனோடனே டிச்சோட ஸ்மெல் வருது, அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி போனோடனே கிச்சனுக்குள்ளார போனோடனே சாம்பார் ஸ்மெல் வருது, ரச ஸ்மெல் வருது. அதே மாதிரி அங்கங்க போகும்போது அந்தந்த ஸ்மெல் வர மாதிரி வாஸ்தவத்தை பிரிச்சு பார்க்க முடியுதா நம்மளால? காத்து, வெறும் காத்து என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? ஸ்மெல்லு இல்லாத காத்து. நம்ம எதாவது ஸ்மெல் இல்லாத காத்து இப்பவும் இருக்கு. இப்ப என் ரூம்ல ஃபுல்லா ஸ்மெல் இல்லாம தான் இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அகர்பத்தியை கொளுத்தி வச்சோன்னா நல்லா இருக்கே ஸ்மெல் அப்படின்றோம். இவ்வளவு நேரம் ஸ்மெல் இல்லாம இருந்துச்சு, அப்ப சொல்ல வேண்டியதுன்னு ஒரு ஸ்மெல் இல்லையே காத்து நம்ம சொல்றோமா? சொல்றது இல்லை. ஏதாவது ஸ்மெல்லு கலந்து வரும்போது தான் நம்ம என்ன பண்றோம்? ஃபீல் பண்றோம் காத்துல இந்த ஸ்மெல் வருதே அப்படின்னு.
அதே மாதிரி தான் சுத்த ஆத்மா வந்து நம்ம என்ன பண்றது இல்ல, ஐடென்டிஃபை பண்றது இல்ல, அதை அடையாளம் காண்டிக்காமே விட்டுறோம். ஆனா அந்த அந்த பக்கத்துல இருக்கிற தாட் வரும்போது தான் நமக்கு என்ன தெரியுது, அந்த தாட்டோட சேர்ந்த பர்சனாலிட்டி ஆத்மாவை பார்க்கிறோம். தூக்கத்துல தூக்கத்துல தாட்டே இல்லையா, தூக்கத்துல எந்த தாட்டும் இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்க பர்சனாலிட்டி எப்படி இருக்கு? இப்ப காத்துல என்ன ஸ்மெல் இருக்கு? இப்ப உங்க வீட்டுல இப்ப காத்துல என்ன ஸ்மெல் இருக்கு? காத்துல ஸ்மெல்லே இல்லைல்ல. அப்ப எப்ப அகர்பத்தி ஸ்மெல் வருதோ, காத்துல நல்ல ஜாஸ்மின் ஸ்மெல் வருது அப்படின்னு, அகர்பத்தி ஸ்மெல் ஜாஸ்மின் ஸ்மெல் வருது, பூந்தோட்டத்துல இருந்து வருது. யாரும் எங்கேயோ இது வந்து பண்றாங்கன்னு நினைக்கிறேன். வத்த குழம்பு நல்லா பண்றாங்க மாமி, கீழ் வீட்டு மாமி தான் வத்த குழம்பு பண்றாங்க, ஸ்பெஷல், நல்லா வாடை வருது அப்படின்றோம். யாரோ பக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா புலாவு பண்றாங்க, ஸ்மெல்லு வருது அப்படின்றோம். ஏன் அதுக்கு முன்னாடி வரைக்கும்? ஏன்னா நார்மலா ஸ்மெல்லு கலக்காத காத்து நமக்கு அறிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் கூட அறிஞ்ச மாதிரி தெரியல. அதே மாதிரி தூக்கத்திலையும் நான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கேன், தூக்கத்திலையும் நான் இருக்கேன். ஆனா தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த தாட்டும் இல்லாததுனால எனக்கு நான் இருக்கன்றதே வந்து பாத்தீங்கன்னா தெரியல. ஒரு அம்மா என்கிட்ட சொல்லுவாங்க, சுவாமி நானே இல்லை சுவாமி. எனக்கு அந்த அம்மா சொல்லுவாங்க, அந்த வாட்சனை வந்து ரொம்ப நல்லா பிடிக்கும். நானே இல்லை சுவாமி அப்படின்னுவாங்க. நான் போய் தியானத்துல உட்கார்ந்தேன்னா, ரமணாசிரமத்துல உட்கார்ந்து ஒரு 15-20 நிமிஷம் கழிச்சு நானே இல்லை சுவாமி அப்படின்னா, கரெக்டா பொய்யா தப்பா அப்படின்னு கேட்டா கரெக்ட் தான். ஏன்னா விற்பி வந்து பாத்தீங்கன்னா சித்த விற்பி கம்மியாக சித்த விற்பி கொஞ்ச நேரம் இல்லாம போச்சுன்னா என்ன ஆயிடும், அந்த இடத்துல நான் இருக்கனா இல்லையான்னு எனக்கு தெரியாம போயிடும். அப்ப நான் இருக்கன்னு தெரியறதுக்கு சித்த விற்பி தான் இருக்கணும். சுவாமி இதெல்லாம் எங்க இருந்து சுவாமி சொல்றீங்க? பின்னாடி வரப்போகுது, வியாச பாஷ்யத்துல படிக்க போறோம், அடுத்த சூத்திரத்துல 23வது சூத்திரத்துல படிக்க போறோம். அதான் இப்பயே நான் சொல்றேன். சித்த விற்பி இருக்கும் போதுதான் நான் இருக்கன்றது அறியப்படுது. சித்த விற்பி இல்லை அப்படின்னா இருந்தாலும் கூட நான் இருக்கேன். எப்படி இருக்கேன்? சுத்தமா இருக்கேன். சுத்தமா இருக்கிறதுனால எனக்கு நான் இருக்கன்றதை எனக்கு ஃபீல் ஆக மாட்டேங்குது. சித்த விற்பி வந்து ஓகே நான் இருக்கேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதனாலதான் வேக்கப் ஆனதுக்கு பிறகுதான் நமக்கு எப்படி தெரியுது, வேக்கப் ஆனதுக்கு பிறகு, வேக்கப்னா என்ன அர்த்தம்? சித்த விற்பி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். தான் வேக்கப், வேற எதுவும் இல்லை. வேக்கப்ன்றதுக்கு அர்த்தமே என்ன அர்த்தம்? புத்தி தன்னோட ப்ராசஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ற, விற்த்தியோட ப்ரொடியூஸ் பண்ற ப்ராசஸ்ல ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. உடனே எனக்கு என்ன தெரியுது, நான் இருக்கேன் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருது. அப்ப தூக்கத்துல ஏன் சுவாமி தெரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, தூக்கத்துல விற்பி இல்லை, அதனால நான் இருக்கேன்றது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஃபீல் ஆகல. ஆனா இருக்கேனா? இருக்கேன். எப்படி இருக்கேன்? சுத்தமா இருக்கேன். அப்ப சுத்தமா இருக்கிற தூக்கத்துல விற்பி வரும்போது விற்பிக்கு ஏத்த மாதிரி என்ன விற்பி வந்துச்சு? பரமஹம்சானந்தா, சன்னியாசி, மேலு ஃபீமேலு, மண்ணாங்கட்டின்னு எல்லாம் வந்தோடனே நான் வந்து என்னோட பர்சனாலிட்டி இது அப்படின்னு நான் என்ன அறிகிறேன். அப்ப என்ன அர்த்தம் கேட்டா, வாஸ்தவத்துல இந்த ஆத்மா சுத்தமா சைத்தன்யமா இருந்தாலும் கூட விற்பி உண்டாக விற்பிக்கு ஏற்ற மாதிரி பார்க்கப்படுகிறது, தோன்றுகிறது அப்படின்னு அர்த்தமாகுது. இத்தியர்த்தம். இதோட 20வது சூத்திரம் முடிஞ்சது. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 21வது சூத்திரம் பார்க்கலாம். டைம் ஆயிடுச்சு, நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். இதெல்லாம் எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்றேன்னு தெரியுங்களா? சுத்தம்னு தெரியறதுக்கு தான். இதை பிரிச்சு பார்க்கணும், வேற எதுவுமே இல்லை. இன்னைக்கு காலையில கூட சொன்னார்ல ஆச்சாரியார், கீதால சொல்லும் போதே சொன்னார். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன் மோகிதம்ன்றதுக்கு அர்த்தம் என்னது? மோகமாயிருக்கும் குணங்களால். ஏன் மோகமாயிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விவேகம் இல்லை. இப்ப பண்ற காரியங்கள் எல்லாம் எதுக்காக பண்ணிட்டு இருக்கோம்னா, விவேகம் பண்ணி நான் யாரு, இது என்னது, எப்படி நடக்குது, என்ன ப்ராசஸ் போகுது, இதெல்லாம் பிரிச்சு பண்ற வேலை தான். அதனால கவனமா பார்த்துக்கிட்டே வாங்க. தூக்கத்தை பார்க்கணும், தூக்கத்துல இருந்து வேக்கப் ஆகிறத பார்க்கணும். அதே மாதிரி தூங்க போறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்னு பார்க்கணும், தூங்கினதுக்கு பிறகு என்ன ஆகணும்னு பார்க்கணும். இதெல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே சொப்பனம் என்னன்னு பார்க்கணும், அதுல என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். நான் யாரு, வெளியில நடக்குது, ரெண்டுத்தையும் ஆப்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே போகணும். எதை எடுத்தாலும் ஆப்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே போகணும். இது வேற நான் வேற, இது வேற நான் வேற, இது வேற நான் வேற, இதை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இதுதான் முக்கியமான காரியம். பார்க்கலாம். சரி.